அஸ்வர் ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா சரி. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரும் வணக்கம். இன்று உங்களுக்கு தெரியும், சாயந்தரமானது ஜேஎம்எஸ் மேல்தளத்திலே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யூனிக் ஸ்மார்ட் யூகே சசெக்ஸ் கேம்பஸ் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் கன்சல்டன்ட் நிறுவனத்தின் ஏற்பாட்டிலே உயர்கல்வியை தொடர்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்குரிய ஒரு வழிகாட்டல் செயலமர்வு நிகழ்வு எதிர்வருகின்ற 26ஆம் தேதி 27ஆம் தேதி அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலே நடைபெற ஏற்பாடாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எதிர்வருகின்ற 26ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் 1 மணி வரை கல்முனை ஆசா பிளாஷா வரவேற்பு மண்டபத்திலே அந்த வழிகாட்டல் செயலமர்வு நிகழ்வு நடந்த காத்திருக்கிறது. அதே போன்று அன்றைய தினம் மாலை 4 மணி முதல் 7 மணி வரை அக்கரைப்பற்று அல்லாஹ் மண்டபத்திலே அந்த செயலமர்வு இடம்பெற காத்திருக்கிறது. அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே எதிர்வருகின்ற 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் 9 மணி வரை காத்தான்குடி நாஸ் கேம்பஸ் நிறுவனத்திலே இந்த உயர்கல்விக்கான வழிகாட்டல் செயலமர்வு நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி மாலை 3 மணி தொடக்கம் 6 மணி வரை அந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பு நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வகையிலே சசெக்ஸ் கேம்பஸ் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் கன்சல்டன்ட் நிறுவனத்தினுடைய தவிசாளர் பேராசிரியர் பொறியியலாளர் AMI சாதிக் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று எமது அழைப்பு ஏற்று இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற எமது சசெக்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தினுடைய ஆண்டுவ பணிப்பாளர் மிஸ்டர் ரிமான் ஜாகிர் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அதே போன்று எமது சசெக்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தினுடைய இணைப்பாளர் மிஸ்டர் அன்பர் ரிஸ்வி அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அதே போன்று இணைப்பாளர் சசெக்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தினுடைய இணைப்பாளர் அஸ்வர் ரிஸ்வி அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போல இணை பங்காளர் மிஸ்டர் நிரோஷன் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் வருகை தரவில்லை. இருந்தாலும் அவருடைய வருகையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போல கிழக்கு மாகாண சசெக்ஸ் என்பதனுடைய கிழக்கு மாகாண இணைப்பாளர் மிஸ்டர் எஹியா அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போல அவ்வாறு பிராந்திய சுகாதார திணைக்கள பணிப்பாளர் டாக்டர் ரிவாஸ் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களையும் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்ற இந்த வழியிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சசெக்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தினுடைய உயர்பீட உறுப்பினர்கள் பலர் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக நாம் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போல எமது அழைப்பை ஏற்று அச்சு ஊடக நிறுவனங்களை சார்ந்த ஊடகவியலாளர்கள், இலத்திரனியல் ஊடகங்களைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள், அதே போன்று சமூக ஊடகங்களினுடைய ஊடகவியலாளர்கள் என்று பலர் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன விரையமையினுடைய விருதை படைப்பாளர் அல்ஹாஜ் பஷீர் அப்துல் கயூம் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். அதே போன்று இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர்
இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன படையேற்கும் அறிவிப்பாளர் ரமேஷ் அவர்கள், அதே போன்று இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளரும் டிவியினுடைய பணிப்பாளருமான எஸ் ஜரூஸ் அவர்கள், அதே போன்று லக்ஸ்டோ மீடியா அமைப்பு ஸ்ரீலங்காவினுடைய பணிப்பாளர், அதே போல ஊடகவியலாளர் ஏஎல் அன்சார் அவர்கள் பிரசன்னமாக இருக்கிறார்கள். தாருசபா டிவி சார்பாக இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற தாரிக் அவர்கள், அதே போன்று இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன படையேற்கும் அறிவிப்பாளர் எஸ்.டி. ரோஷன் அஷ்ரப் அவர்கள், தினகரன் நிறுவனத்தினுடைய ஊடகவியலாளர் டி பாயின்ஸ் அவர்கள், அதே போன்று டிஎம் நியூஸ் அலைவரிசையினுடைய பிரதானி எங்கள் அன்புக்குரிய ஏஎல்எம் சினாஸ் அவர்கள், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளரும் ஊடகவியலாளருமான ஏஎல்எம் சினாஸ் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். ஊடகவியலாளர் ஜாகிர் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். அதே போல ஏடி நியூஸ் முதலும் பக்கத்தினுடைய ஊடகவியலாளர் முஜீப் அவர்கள், ஃபாத்திமா ரிசானா அவர்கள், பி சந்திரகுமாரி ஊடகவியலாளர்கள் ரிசானா சந்திரகுமாரி ஆகியோரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போல ஸ்கை தமிழ் சமூக ஊடகத்தினுடைய ஊடகவியலாளரும் வசந்தம் தொலைக்காட்சியினுடைய ஊடகவியலாளருமான ஜபீர் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். சிட்டிசன் மீடியா நிறுவனத்தினுடைய ஊடகவியலாளர் பகத் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். மொத்தமாக எல்லா ஊடகவியலாளர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இப்போது இந்த நிகழ்விலே முதலில் உங்களுக்கு தெரியும், உயர் கல்வியை தொடர காத்திருக்கின்ற மாணவர்களுக்குரிய ஒரு வழிகாட்டல் சேலம் நிகழ்வு மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலே 2 தினங்களில் நடைபெற ஏற்பாடாகி இருக்கிறது. அது தொடர்பாக ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் வகையிலே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே உங்களுக்கு தெரியும், யூனியன் ஸ்மார்ட் யூகே அதே போல சசெக்ஸ் கேம்பஸ் நிறுவனம் உயர்கல்வியை யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள், மலேசியா உட்பட பல நாடுகளிலே உயர்கல்வியை தொடர்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பை எமது கிழக்கு பிராந்திய மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர்கள் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரித்தானியாவிலே 2 வருட பட்ட படிப்புகளோடு அதே போல இந்திய ரயில்வே விசாவுக்கான இறுதி வாய்ப்பும் இந்த சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏராளமான சலுகைகளை வழங்கி எமது பிராந்திய மாணவர்கள் உயர்கல்வியை ஐரோப்பிய நாடுகளிலே கல்வி பயில வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக இவர்கள் இப்படியான ஒரு சேவையை தன்னுடைய கல்லூரி மூலம் வழங்க காத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை தருவதற்காகவும் எங்களுடைய ஊடகவியலாளர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் மூலமாகவும் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். யூனியன் ஸ்மார்ட் யூகே சசெக்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தினுடைய தவிசாளர் பேராசிரியர் பொறியியலாளர் AMI சாதிக் அவர்கள் உங்களோடு தற்போது உரையாற்றுவார்கள். சார் அடுத்த எரிகட்டும். Okay. மோமன் தெரியணும் என்ன சிக்கிறாய் வாய்ஸ் மட்டும் பெரிய ஆளை காணல.
Okay, then. Right. Okay. Okay. Bismillahirrahmanirrahim, and good afternoon, everyone. Thank you very much. எல்லாரும் வந்தீங்கிறதுக்கு மற்றது இந்த வெரி ஷார்ட் நோட்டீஸில் ஆர்கனைஸ் பண்ணினேன் இந்த கலீக்ஸுக்கு நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன் சொல்லிக்கொண்டு. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்னா இது ஒரு கொமர்ஷியல் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லை, அதை நான் கிளியர் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி, ஒரு சோஷியல் ஒரு பெனிஃபிட்டுக்குரிய ஒரு ப்ரோக்ராமாக தான் நாங்கள் பார்க்குறோம். சில நம்பர் நாங்கள் இதில் இன்வால்வ் ஆனாக்கள் எல்லாரும் இன்னொரு கரையை ஒரு பாத் உள்ளாக்கள். இது ஒரு அடிஷனலான விஷயம், அதை நாங்கள் செய்கிறோம். அது நோக்கங்கள் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, இப்போ நாங்கள் இந்த பயணத்தில் இதுக்கப்புறம் எங்கே போகிறதுக்கு எதிர்பார்க்குறோம், ரெண்டு விஷயங்களை ஒரு இதில் நம்ம சொல்லிக் கொள்வோம். ரைட், ஓகே. என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், நம்மளோட ஸ்ரீலங்காவில் 2% ஆஃப் ஆல் தி AL qualified people, AL எக்ஸாம் எழுதி யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கு குவாலிஃபைடான கிரேட் எடுக்கிறார்கள். 3Cக்கு மேல இருந்தால் யூனிவர்சிட்டிக்கு போகலாம். சரி, அதான் கண்டிஷன். அதுல 2% தான் யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. சரியா, 2% தான் யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. அப்ப மிச்சம் 98% எங்க போறது? இதோட கேள்வி என்ன? நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் வச்சிருக்கிறோம், ரொம்ப நல்லம். ஆனா அந்த ஃப்ரீ எஜுகேஷன்ல உள்ள ஒரு பெரிய ட்ரோபேக் என்னன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம நாட்டுக்கு எல்லாருக்கும் அந்த கல்வி வாய்ப்பை கொடுக்கலாம் இருக்குது. சரியா, அப்ப அந்த கல்வி சிஸ்டத்தில் உள்ள பிள்ளையா அல்லது நம்மட ஸ்ட்ராட்டஜியில் உள்ள பிள்ளையா சொல்லி பார்த்தா கல்வி சிஸ்டம் பெஸ்ட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். நம்ம ரீஜன்ல பார்த்தா நம்பர் 1. பிரச்சனை நம்ம பிள்ளைகள அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸுக்கு இந்த ரீஜன்லயே யாருமே இல்லை பீட் பண்றது. பெஸ்ட் சிஸ்டம். ஓகே, அந்த பெஸ்ட் சிஸ்டத்துல வார ஆட்கள் எவ்வளவு சேலரிக்கு அல்லது என்ன கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு யோசிச்சு பார்த்தோம்னா இல்லை. பேசிக்கலி அந்த 2-3% வந்து யூனிவர்சிட்டி போறாங்க. அதுலேயும் வெளியில மாணாக்கள் அந்த தொழில்முறை கல்வியில போறாங்களே தவிர மற்ற எல்லாரும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கஷ்டப்படுற சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் ராங் சம்வேர். அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னா, இப்போ கம்யூனிஸ்ட் நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ நார்த் கொரியா இல்லாட்டி முந்திய சைனா, ரஷ்யா, அந்த மாதிரி நாடுகள் எடுத்துக்கொண்டேன்னா 100% எல்லாருக்கும் யூனிவர்சிட்டி அட்மிஷன் இருக்குது, பிரச்சனை இல்லை. வெளியில வந்தாங்களும் ஜாப் இருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு, எக்கனாமி எல்லாம் தன்னார்ட்டு உள்ள போனிச்சு. என்னன்னு சொல்லி சொன்னா, யூ ஆர் ப்ரொடியூசிங் டூ மச். இது வந்து சப்ளை டிமாண்ட் சொல்லி சொல்ற கேள்வியும் நிரம்பலும் சொல்லி சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ்ல. அந்த விஷயம் திறமைகளை நீங்க தேவைக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாலும் பிரச்சனை, தேவை குறைய ப்ரொடியூஸ் பண்ணாலும் பிரச்சனை. அப்ப அந்த கேள்வி நிரம்பல் நிலவரத்தை இந்த கல்வி வளங்கள்ல கொடுக்கக்கூடிய திறமை அரசாங்கத்திட்ட இல்லை, நிதி நிலைமை இல்லை. ஒரு பல்கலைக்கழக ஒரு சீட் என்று சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 10-12 லட்சம் ரூபாய் செலவழிக்க வருது. சரியா, அப்ப 1000 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா நீங்க 1000 தலைப்பிரிக்கு பார்க்கணும். இதான உள்ள இந்த மேத்தமெட்டிக்ஸ் இந்த பிரச்சனை. இல்லாட்டி இலங்கை பூரா யூனிவர்சிட்டியில கட்டி 3Cக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் அட்மிஷன் கொடுக்குறது. ஏன்னா ஏன்னா நம்ம ஃப்ரீ எஜுகேஷன்ல கை வைக்க போனீங்கன்னா எல்லாம் போட. சரியா, 10 அப்ப இதுல இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லுங்கன்னா, பிரைவேட் இதுகளை கொண்டு வரணும். இது இப்ப கிட்டத்தட்ட எல்லாரும் எதிர்கொண்டாங்க. ஆட்சியில இருக்கிற JVP உட்பட எல்லாருமே எதிர்கொண்டாங்க. அதுல இன்னொரு இது என்னன்னு சொல்லி சொன்னா, ஏசியான படி வந்து ஒரு நாட்டுக்கு மாணவர்கள் போயிட்டு அவங்க உரிய கல்வி தரங்களை பெற்றுக்கொண்டு வரணும். அதுலயும் இந்த மெடிசின் இன்ஜினியரிங் என்று 2 ஃபீல்ட், அதுல சொல்லி மாறாது. எத்தனை மில்லியன் ஒரு வருஷத்துக்கு செலவாகும் நினைக்கிறீங்க இந்த மெடிசினால மட்டும்?
கிட்டத்தட்ட 8000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போறாங்க ஒரு வருஷத்துக்கு. போயிட்டு அவங்களும் லட்சக்கணக்கு மில்லியன் கணக்குல செலவழிச்சு கொண்டு போறாங்க. இது யாருக்கு இந்த பேர்டன்? இந்த பேர்டன் வந்து திருப்பி அரசாங்கம் தான் வருது, இந்த நாட்டுக்கு தான் வருது. செலவு செய்யப்படுற ஒவ்வொரு டாலரும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த அந்த அந்நிய செலாவணியில இருந்தான் போகும். சரியா? அப்ப இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்குது, வந்து இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு போகும். மேற்கத்திய நாடுகளுக்கு போனா இனிஷியலி ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். சரி, நம்ம போறதுக்கு ஒரு 20-25 லட்சம் ரூபாய் தேவைப்படும். ஆனா இங்க இருந்து போன யாராவது அடுத்த வருஷம் இந்த நாட்டு காலகட்டமா இருந்த ஹிஸ்டரிகள் போடுவீங்களா? இல்ல. என்னன்னு சொல்லி சொன்னா அந்த அந்த நாணயங்கள் பெருமதி ரொம்ப கூட. அவங்க வந்து 412 என்னைய போகுது, 412. அப்ப இது ஒரு வழி. என்ன இப்ப இலங்கையில ஒரு பொருளாதாரத்தை பார்த்தோம்னா இட்ஸ் a win-win situation. ஒன்று நம்மளுக்குரிய அந்த கல்வி வளங்கள் நிலவரத்தையும் அது தீர்த்து வைக்குது. ரெண்டாவது நமக்கு தேவையான அந்நிய செலாவணியும் கூட அது உருவாக்குது. அதுல இந்த யூகே மார்க்கெட், யூஎஸ் கொஞ்சம் டஃப். யூகே மற்றது கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த நாட்டையும் நீங்க போயிட்டு ஒரு டிகிரியை முடிஞ்சீங்கன்னா அதுக்கு பிறகு 1 வருஷமோ 1.5 வருஷமோ 2 வருஷமோ இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் அந்த அரசாங்கம் வழங்குது. அந்த காலத்துல நம்ம பிள்ளைகள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ், நிறைய உழைச்சி நிறைய அனுப்புறாங்க. சரியா? நம்ப மாட்டீங்க, ஒரு அந்த 2 இயர்ஸுக்குள்ள யூகேல வர ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காக்கு அதுல 6 கோடி ரூபாய் உழைச்சிருக்கேன். சரி, 6 கோடி உழைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதுவும் ஃபேமிலியா போனாங்கன்னு சொல்லிச்சுன்னா அது டபுள். அந்த காசுலாம் ஸ்ரீலங்கா தான் வருது, திருப்பி பவுன்ஸாக வருது. சரியா? what we are trying to do here is that we are not only நாங்கள் அகாடமிக், இந்த அகாடமிக் என்ற வகையில் இருக்கிற அந்த கல்வி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மேலதிகமாக இந்த நாடினிக்கு நிலவரத்துல அந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு வழியாக தான் இதை பார்க்கணும். யதார்த்தம் நான் கதைக்கிறது சரிதானே? அப்ப எதை மறைக்கிறதுக்கு விரும்பல, இது ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட் பேசிக்கல. சரியா? ஆனா இது ஒரு குட் ப்ராடக்ட். எந்த இடத்துல நல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்குதோ அந்த இடத்துல போலியும் இருக்குது. சரியா? தங்க வியாபாரத்துல போலி இருக்குது, ஜெம் பிசினஸ்ல போலி இருக்குது. அதே மாதிரி இந்த பிசினஸ்லயும் நிறைய போலி இருக்குது. சரிதானே? போலிகிட்ட போயிட்டு நிறைய பணங்களை மக்கள் இணைக்கிறாங்க. அந்த விஷயத்தை நம்ம பிளாக் பண்ணோம். சமூக கடமையா நான் உணர்றேன். நான் ஃப்ரீ எஜுகேஷன்ல பெனிஃபிட்டான ஒரு ஆள் தான். அந்த வகையில நாங்க அதை ஒரு 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 சோசியல் டியூட்டியாக நாங்க சமூக கடமையாக உணர்றோம். அதுதான் இது நாங்க இந்த விஷயத்தை நாங்க செய்ய போறோம். இல்லாட்டி அன்னெசரியான ஒரு ஹெடேக்காக இதை நாங்க எழுதலாம், அப்படி இல்லை. சரியா? நாங்க ஒரு இதாக தான் செய்யறோம். ரைட். இதுல இந்த இன்ஸ்டிடியூஷன் ஹிஸ்டரி என்னன்னா இது ஸ்மார்ட் யூகே. இந்த ஹிஸ்டரியில கொஞ்சம் அது சம்மந்தப்படுது. நான் சசெக்ஸ் யூனிவர்சிட்டியில தான் நான் அந்த இடம் லெக்சரா இருந்தேன். அதுக்கு பிறகு ஒமானுக்கு ஒரு சின்ன பயணமா போய் அது சரி வரல. அப்ப திருப்பி வந்தோன்னா கோவிட் வந்துட்டு, கொரோனா. அப்ப கோவிட் வந்தோடனே யூகே யூனிவர்சிட்டிகளுக்கு எல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிகர், பெரிய முக்கியமான ஒரு இன்கம் சோர்ஸ். உண்மையா யூகே டிரெக்டாக ஒரு $75 பில்லியன் வந்து ஒரு அகாடமிக் இயருக்கு டிரெக்ட் இன்கம். இந்த இதுகளால மட்டும், ஃபீஸால மட்டும் உண்மையான கணக்கு கிட்டத்தட்ட 3-4 மடங்கு வருது. $200 பில்லியன் மேற்பட்ட டாலர்ஸ்ல பவுண்ட்ஸ். சரியா? அப்ப $250 பில்லியன் வந்து அவங்களுக்கு இன்கம் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல கிட்டத்தட்ட ஒரு 3/4 யூனிவர்சிட்டி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரன் பண்ணுது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. அப்ப அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை கோவிட் பீரியட்ல. அவங்களே ப்ரொபோஸ் பண்ணாங்க, அப்படி இன்டர்நேஷனல் கனெக்ஷன்ஸ் உள்ள லெக்சரர் வந்து ரெக்ரூட்மெண்ட் செய்யுது. அதுல உருவானதான் இந்த நிறுவனம். சரியா? அப்ப லாஸ்ட் 2.5 இயர்ஸ் முன்னாடி ஒரு பார்ட் டைமா நாங்கள் செய்துட்டு வந்தோன்னா, அப்ப எங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு 100% சக்சஸ் இருக்கும்.
சரியா? ஒரு விசா ரிஃப்யூசலும் இல்லை இதுவரை. இந்த மாதிரி ரெக்கார்ட் வந்து டெமி நிறைய எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் பார்ப்பீங்க, ஒருத்தரையும் இந்த 100% சக்சஸ் ரெக்கார்ட் என்ற விஷயம் இல்லை. அதனால நாங்கள் அந்த விசா ப்ரோசஸ் அவ்வளவு கவனமாக செய்யறது. நாங்கள் நிறைய ஸ்டடி பண்ணி, இந்த ஸ்டூடெண்ட்டை ஸ்டடி பண்ணி அப்படி நிறைய எஃபோர்ட் போட்டு அதில் நாங்கள் செய்யணும். நாங்கள் அப்போ அந்த 100% சக்சஸ் ரெக்கார்ட் விஷயம் இன்றைக்கு வரைக்குமே ஒரு மெகாவாக கொஞ்சம் ரெப்ளிகேட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாதான். சகோதரர் நண்பர் என்ற சிறுபாயத்திலிருந்து நண்பர் டாக்டர் இசான் ஜங்கி, இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் அண்ட் சேர்மன், அவர் வந்து தான் ஒரு காரணம்னு சொல்லி முன் வந்தார். அப்போ அதோட நாங்கள் அந்த டீமை கலெக்ட் பண்ணி எழுதிக்கிறோம். டாக்டர் வந்து இந்த லோக்கல் ஆபரேஷனை பார்ப்பார். நான் போனது ஒரு மேனேஜிங் டைரக்டராக அந்த பீரியடுக்குள்ள நாங்கள் இதை செய்திருப்போம்னு சொல்லி ஒரு ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல செய்த விஷயம். இத வார செமினார் கூட ஒரு 3-4 days கூட I'm very thankful to brothers as well for organizing in a very small time. இது வந்து இப்போ வந்துச்சு, ஜஸ்ட் ஒரு 5 minutes வந்துச்சு. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா செய்து தீக்கிறோம். சரியா? மற்றொரு முக்கியமான ஒரு எய்ம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த விஷயம் பாருங்க, லாஸ்ட் சான்ஸ் ஃபைனல் சான்ஸ் ஃபார் 2 year போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா. போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா என்னன்னா, இப்போ ஒரு இந்தியன் போராட எம்எஸ்சி போராடுன்னு சொல்லி சொன்னா, அவர் அந்த எம்எஸ்சி முடிஞ்சதுக்கு பிறகு கவர்மெண்ட் வந்து 2 years ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க. ஒர்க் பர்மிட் அவர் எங்கேயும் ஒர்க் பண்ணலாம். நம்மளோட பிள்ளைகள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், அவருக்கு 80 hours 100 hours போடுவோம். இப்போ யூகேல மினிமம் பே வந்து இப்போ 13 pounds. சரியா? அவர் அவருக்கு 100 பாருங்க 1300 pounds. ஒரு மாதத்துக்கு 5000 pounds. 5000 pounds சொல்லினா 20 லட்சம் ரூபா. சரியா? 20 லட்சம் ரூபா ஒரு மாசத்து இன்கம். சரியான? அப்ப அதை நீங்க 24 பிரிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா 2,40,00,000 2,40,00,000 வைக்க முடியாது. அதில் கிட்ட கூடி போனால் ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவு வரும். மிச்சம் பணம் காசு கம்மியாக போனாங்கன்னா 2 இருக்கான். இதான் சொன்ன ஃபிகர், அந்த 5 கோடியும் உழைக்க முடியாது. இல்லை இல்லை. சரிதானே? லாஸ்ட் சான்ஸ்ன்றதால நம்ம அதை ப்ரொமோட் பண்ணணும்ன்ற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிதான் செய்யணும். சரிதானே? இதுல மெயின் பாயிண்ட் தான். மெயின் பாயிண்ட் இது வந்து இந்த 2 years ஒர்க் யூகே பொறுத்தமட்டில் மற்ற இடங்கள்லையும் இதே இதோட கொண்டு வரலாம். ஆஸ்திரேலியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, கனடா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. சரிதானே? 2 இடத்துலையும் இந்த கிடைக்குன்னா இனி யூஎஸ் வந்து இனி அவர்களுக்கு முடியாது. சரிங்களா? இனி அதை பரவலுக்கு மட்டும் தெரியாது. நம்மளோட மெயினாக ஸ்ரீலங்கன்ஸ் போறது இந்த 3 இடங்களுக்கு, ஆஸ்திரேலியா, கனடா, ஸ்ரீலங்கா, யூகே. இந்த 3லயுமே இந்த வருஷம் வந்து இந்த அகாடமிக் இயர் வந்து இந்த ஃபிளெக்சிபிலிட்டாக இருக்கிற அந்த சிஸ்டம் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்குரிய ஒரு டைம் ஆகுது. சரியா? அதுக்காக தான் நாங்கள் இது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் ப்ரொமோட் பண்ணுவோம் என்று சொல்லி யோசிக்கிறோம். ரைட், ஓகே. மற்றது வந்து இது ஒரு ப்ரோடரான ஒரு அவுட்லுக், இப்போ என்ன நடக்குதுன்றது வந்து. மற்றது நான் ரைஸ் பண்ண வேண்டிய மெயினான பாயிண்ட் வந்து இந்த அபியூஸ் நடக்கிற அபியூஸும் அந்த சீட்டிங்கும். சரிதானே? இப்போ சில கம்யூனிட்டியில் உங்களுக்கு தெரியும் 60 லட்சம் ரூபா 70 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு மைக்ரேட் பண்றது ஆல்ரெடி. அப்ப அதை வச்சு ஏகப்பட்ட மோசடிகள். இது உண்மையான சில ஒரு ஸ்டூடெண்ட் வீசா சொல்லி பார்த்தா ஒரு 20 லட்சம் ரூபாய் 25 லட்சம் 5,000 pounds அவ்வளவுதான். அப்ப இதை சொன்னோம்னா சிலருக்கு ஆச்சரியம், அது உண்மையான்னு சொல்லி. என்னன்னு சொல்லினா இந்த ஹிஸ்டரி நம்மளோட கல்ச்சர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டோம்னா இந்த லீகல் மைக்ரேஷன் விஷயமே ஒரு கனவு மாதிரி.
டாப் லெவல் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் லீகல் மைக்ரேஷன் செய்யலாம். மற்ற எல்லாரும் அந்த ஷிப்ல ஏறிட்டு அப்படித்தான் போகணும்னு சொல்லி இந்த ஒரு ஒப்பீனியன் வந்து சரி, அப்படி இல்லை. எஜுகேஷன்ங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரியா, நீங்க நான் உங்களோட மீடியா இதுல இதுக்கு இந்த எம்பசைஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். இந்த யூகே, யூஎஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிகளோட கான்ஸ்டிடியூஷன் படி எஜுகேஷன்ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரியா, 2 கண்டிஷன் தான் நம்ம வைப்பாங்க. ஒன்று, ஃபைனான்சியலி எக்கனாமிக்கலி ஃபிட் ஆகிக்கணும். அங்க போயிட்டு அசைலம் அடிக்கலானே பிசா தேவையான முடியா இருக்கும், அது ஒரு உண்மையான விஷயம். 2வது வந்து லாங்குவேஜ் தெரியும். லாங்குவேஜ் தெரியாம எப்படி படிக்கல அவங்க போய் இங்கிலீஷ்ல அந்த சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கிலீஷ் போகணும். இந்த 2 தான் கண்டிஷன், வேற எதுவுமே இல்லை. சரியா, வேற எதுவுமே இல்லை. எந்த படிப்பும் இல்லாதாலும் எந்த கல்வித்தம்பரமே அடையறதுக்குரிய முயற்சியை செய்யலாம் ஒரு விஷயம். சரியா, அவங்களுக்குரிய அமைப்பு தான் 70 ஆள் வந்து ஒரு பிஎஸ்சி டிகிரி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க. இல்லாம சரி பாடியான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லை, படிப்பு வந்து எந்த கணம் வரைக்கும் படிக்கிறதுக்குரிய உரிமை இருக்கு. இந்த விஷயம் வந்து அவங்களோட கல்ச்சர்ல ரொம்ப ஓடி போன விஷயம். சரிதானே, அந்த விஷயம் ஒரு அகாடமிக் என்ற வயதை தெரியும். சரிதானே, அதை வச்சு நீங்க நிறைய பொய்கள் சொல்லுவாங்க, நிறைய பொய் சொல்லுவாங்க, வயசு கூட இருந்தாங்க அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. சரிதானே, மற்ற சொல்லுவாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை, டிகிரி இருந்தா தான் போகலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சரியா, டிகிரிக்கால யாரும் பிஏக்கு மாதிரி போய்க்கிறேன் அப்படின்னு நடந்திருக்கிறது. சரிதானே, எல்லாம் நீக்கிற ஒன்றும் பொய் வேலை இல்லை, எந்த பொய் வேலையும் தேவை. உங்களோட பைனான்சியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண எலிமெண்ட் சொல்லி சொன்னா, உங்களோட இங்கிலீஷ் கம்பீட்டன்சி உங்களுக்கு ப்ரூவ் பண்ண எலிமெண்ட் சொல்லினா யூ கேன் கோ ஃபார் ஸ்டடீஸ். இதான் ப்ரூவ். சரியா, இதை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணுங்க. இதான் அந்த இருக்கிற முக்கியமான பொய். இந்த பொய்யை வச்சுதான் அநேகமான மோசடிகள் நடக்குது. பர்த் சர்டிபிகேட் போடுறது, பாஸ்போர்ட் போய் பாஸ்போர்ட் போடுறது எல்லாம் தேவையில்லாத விஷயம். லீகலா நீங்க எல்லாம் செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. 5 தரம் ரிவ்யூஸ் ஆன ஆட்களுக்கு கூட விசா கிடைச்சிருக்கு. அது பிரச்சனை இல்லை, ஒழுங்கா ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா அவங்க கேஸ அதனால அதே மாதிரி அதான் நாங்க செய்ய போறோம். சரியா, அவர் இந்த அபியூஸ் வந்து நடக்கிறதுக்குரிய மெயின் ரீசன் வந்து இக்னோரன்ஸ், தெரியாது. தெரிஞ்ச வகையில நாம சொல்லி கொடுக்க வேண்டிய போயிட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸ் ஆகும் இதை போட்டாங்க. கொட்டி போட்டு நடக்குது, அவங்க ஃபுல் அரெஸ்ட் தேவையாது. சரிங்களா, ரூட் தெரிஞ்சா ஒழுங்கா டாக்குமெண்ட்டை போட்டா ஒழுங்கான ப்ரோசஸ்ல கட்டி போகலாம். இதைத்தான் நாங்க இடத்துல ப்ரொமோட் பண்றது விரும்புறோம். சரியா, அவங்க கூட அசிஸ்டன்ஸை நாங்க விரும்புறோம். சரியா, யாருக்கும் எந்த கல்வித்துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அதை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வதற்கும் உரிமை உண்டு. அவர்கள் திறமையை பொறுத்து அவரோட திறமையை பொறுத்தது அவங்க எப்போட போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த குவாலிஃபிகேஷன் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எந்த இதுக்கும் யாரும் போகலாம். ரெண்டாவது, அந்த மேற்கத்திய கல்வி சிந்தனையில ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷன். அப்ப அந்த விஷயத்தை நாமளும் பயன்படுத்துவோம். மேற்கத்திய சமூகத்துல இருந்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப விஷயம் இருக்கு. அவங்களோட அந்த பங்க்சுவாலிட்டியில இருந்து, மேனேஜ்மெண்ட்ல இருந்து, ஆர்கனைசேஷன்ல இருந்து, அறிவில இருந்து, டெக்னாலஜியில இருந்து, பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் நிறைய விஷயங்களை நம்ம காட்டி போடுறது நம்மளை போல வளர்ந்த நாடுகள் செய்ய வேண்டியிருக்குது. அதை செய்யறதுக்கு ஒரு உரிமை நம்மளுக்கு இருக்குது. அதை சட்டப்படியா செய்ய வேண்டிய கடமையும் நம்மளுக்கு இருக்குது. இந்த விஷயத்த நாங்க இதை சொல்வதை விரும்புறோம். சரியா, அடுத்த கடைசியான பாயிண்ட் வந்து இதுல ஃபைனான்சியல் மணி இன்வால்வ்மெண்ட் இருக்குது தானே, காசு இன்வால்வ்மெண்ட் இருக்குது. அது ஒரு பெரிய அளவான காசு பணம் இன்வால்வ் ஆன விஷயம் என்ற வகையில அதை பத்தின கிளாரிட்டி நாங்க கொடுக்க வேண்டியிருக்குது.
சரியா? அந்த யூகே உதாரணமாக சொன்னாலும் இதே மாதிரியான சிஸ்டம் தான் ஆஸ்திரேலியாவுக்கும் கனடாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்குது. என்னென்ன சில வேர்டுகளை இன்வால்வ் என்ற விஷயம் அதை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, முதலாவது இந்த விசா ஃபீ, விசா ஒரு அப்ளிகேஷன் போட்டோம்னு சொல்லினா விசா ஃபீ. அதுல யூகேல ஒன் ஆஃப் தி பெரிய அளவிலான செலவு உள்ள நாடு யூகே. யூகேல வந்து 524 பவுண்ட் 1000 பவுண்ட் வந்து வரும் விசா ஃபீ. சரியா? அது கட்டாயம் நீங்க செய்ய வேண்டிய செலவு. ஒரு தரம் விசா அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா 2 லட்சம் வரும், அது கட்டியே ஆகணும், அதை பண்ணே இல்லாது. ரெண்டாவது வந்து ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் கொண்டு எதிர்பார்ப்பாங்க. அது வந்து யூகே என்று சொல்லி சொன்னா டிபி டெஸ்ட் மட்டும். கனடாக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அந்த ஃபுல் மெடிக்கல் ஒன்று தேவைப்படும். அந்த மெடிக்கல் எல்லா இடத்துலையும் செய்யல. யூகே சொல்லிச்சுன்னா IOM என்று சொல்லி ஆர்கனைசேஷன் அங்கதான் செய்யணும். கனடா ஆஸ்திரேலியாவுக்கு அவங்க டெசிக்னேட்டட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட மட்டும் தான் செய்யணும். சரிதானே? அப்படி செய்யறதுக்கு செலவு ஒன்று இருக்கு. யூகேக்கு $90 நினைக்கிறேன். அந்த செலவும் இதுல வரும், அது நீங்க போய் பண்ணல. அதுக்கு அடுத்தது யூனிவர்சிட்டி டிபாசிட் இருக்குது. யூனிவர்சிட்டி டிபாசிட் அது வந்து முந்தைய காலங்கள்ல யூகே பொறுத்தவரை 1000 பவுண்ட் 1500 பவுண்ட் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கூடி வந்துருக்கு. இவ்வளவு முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். என்னன்னு சொல்லி சொன்னா, இங்க இருந்து பார்க்க கூட எல்லா யூனிவர்சிட்டி யூகே யூனிவர்சிட்டி தான். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்றாலும் யூகே யூனிவர்சிட்டி தான், லண்டன் சவுத் பேங்க் யூனிவர்சிட்டி என்றாலும் யூகே யூனிவர்சிட்டி தான் பாடப்பட்டிருக்கு. அது கூட சரியா? யூகேல 130 யூனிவர்சிட்டி, 130 இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த யூனிவர்சிட்டி என்ற கமிஷனோட இருக்குது. இந்த 130 சமமான யூனிவர்சிட்டிகள் இல்லை. அதை நீங்க இது செய்து கொள்ளணும். இந்த 130 யூனிவர்சிட்டிகளும் ஒரு ரேங்கிங் அடிப்படையில ஒவ்வொரு வருஷமும் ரேங்க் பண்ணுவாங்க. சரியா? 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நார்மலி ரேங்க் பண்ணும். சண்டே டைம்ஸ் நியூஸ் பேப்பர், சண்டே டைம்ஸ் நியூஸ் பேப்பர், மற்ற வந்து கார்டியன் நியூஸ் பேப்பர், மற்றது கம்ப்ளீட் யூனிவர்சிட்டி கைடு சொல்லி ஒரு கல்வி சேவை வாங்குற ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம். இந்த 3 அவங்களோட ரேங்கிங்க ஒரு வருஷமும் அதுல இந்த சண்டே டைம்ஸ் நியூஸ் பேப்பர் ரேங்கிங் தான் ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி பார்ப்பாங்க. சரியா? நான் சொல்றது யூகே பொறுத்தவரை. இன்டர்நேஷனலி QS ரேங்கிங் இருக்குது. QS ரேங்கிங் அப்ப அது வந்து உலக புறாமுள்ள யூனிவர்சிட்டி அவ்வளவு ரேங்க் பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயும் இனி தெரியாத பிரச்சனை இருக்குது. இப்ப யூகே ரேங்கிங் வந்து யூகே யூனிவர்சிட்டியை முன்னு போடுவாங்க. QS ரேங்கிங் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு முன்னு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இதுகள் இருந்தாலும் இந்த மிட் ரேங்குக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான். டோப்லே கொஞ்சம் சண்டை ஓடிப்பாங்க, மற்ற இருக்குலாம் இப்ப நீங்க அந்த கொழும்புல வந்துட்டு அந்த கோர்ஸ் டெலிவரி பண்ணிடுற யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா 94ஆம் ஆண்டு முந்தைய அவங்க தான் யூனிவர்சிட்டி அவங்களோட சொல்ற கோர்ஸ் 94 யூனிவர்சிட்டிஸ் சொல்லி அவங்க டெக்னிக்கல் காலேஜஸ். சரியா? அவங்க டெக்னிக்கல் காலேஜஸ் அது வந்து பிளேயர்ல கவர்மெண்ட் லேபர் கவர்மெண்ட் 94ஆம் ஆண்டு வந்ததுக்கு பிறகு இந்த யூகே கல்வியை ஒரு கொமோடிட்டியாக மாற்றுறதுக்காக அந்த விஜய்க்காக இருக்கிறதுக்காக அவ்வளவு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு யூகேல பெரிய டிமாண்ட் இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க? வெளியில வந்தாங்க. வெளியில வந்துட்டு இங்க மாதிரி இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்களும் இதுகளும் லைசன்ஸ் கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்து கோர்ஸ் நடத்துறது அப்படி செய்து போறாங்க. இந்த யூனிவர்சிட்டிகளுக்கு தான் நோமலா கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் சொல்லலாம் போகலாம். போயிட்டு என்ன பிரயோஜனம்? கிட்டத்தட்ட ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கிடைக்குது டிகிரின்னு சொல்லி அதை நீங்க லேபர் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கிறார் எங்க டிகிரி சொல்லிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நோபடி ரெஸ்பெக்ட்ஸ் தட்.
அந்த ரெஸ்ட் ஆஃப் டைம் வந்து என்ன செய்யறாருன்னா பெட்ரோல் சொல்லி நிற்கிறார். இந்த விஷயத்தை நான் செய்யணும். சரியா? நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மதிப்பா அந்த ரேங்க்ல ஃபர்ஸ்ட் காட்டி நீங்க பாருங்க, இந்த அந்த காலேஜ்ல இந்த யூனிவர்சிட்டி டிகிரி கொடுக்குறாங்க, அதுல டாப் போட்டு சொல்றாங்க, அங்க போனோன்னு உங்களுக்கு ஒரு 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 டிகிரி ஒன்று கிடைக்குது. அதை வச்சு ஒண்ணு செய்யல. அதை வச்சு இப்ப சொல்ல போனா இருக்கிற தொகுதியிலே ஒரு நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டேன்னா ஹைலி ரேங்க் ஆயிரத்தொப்பு போயிடாது. ஒரு மிட் ரேங்க்ல ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் இதுவரை கொடுத்தேன் சொல்லிட்டோன்னா நாங்க அனுப்பி நான் கான்டாக்ட் நம்பர் என்ன சொன்னா நீ போடுறேன் அந்த கிடைச்ச அந்த அட்வைஸ் சிலர் ஒரு 1000 2000 கூட இருக்கும். ஆனா வார்த்தையை பார்த்து போகும் முதல்ல எடுத்தான். அதே மாதிரி ஸ்பீட் அதுவும் குறிப்பாக அதுக்குள்ள நல்ல யூனிவர்சிட்டியா சொல்லிட்டேன். போய் சும்மா நீங்க அடுத்த ஜெனரேஷன் தான் உங்களோட வாழ்க்கையில அந்த கொஞ்சம் ஒரு சின்ன யூனிவர்சிட்டி போனீங்க பிரச்சனை முடியும். கொஞ்சம் லைஃப் வந்து நல்லா இருக்கு. சரியா? இந்த அட்வைஸ இங்க யாரும் கொடுக்க ஏதோ யூடியூப்ல அடிச்சு அனுப்பி விட்டா சரி என்ற லெவல்ல தான் வேற நடக்குது. ஆனா அங்க இந்த நான் சொன்ன இந்த பாயிண்ட்கள் தான் நாங்க வழங்குறதுக்கு விரும்புறோம். சரியா? மற்றபடியான இந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து வாசிச்சு பார்த்தா நல்லா எங்களை ப்ரொஃபைல் இதுல இருக்குது. மற்றது இந்த இருக்குது என்னென்ன மாதிரியான நான் நினைக்கிறேன் இலங்கையில முதல் தடவையாக ஓப்பனாக எல்லாரும் அவ்வளவு மழை ஈவன் கொடுக்கலாம். அதெல்லாம் இல்லையே, இலங்கை திட்டப்படி இல்லைங்க. அந்த சுழந்த பேர்ல அப்ளை பண்ணி கிடைக்கிற ஆஃபர் மறைச்சு வைக்கலாம். அவனுக்கு தெரியாது நம்மளுக்கு எங்க நம்ம பேரை பயன்படுத்தி அப்ளிகேஷன் நடந்துருக்குது, எங்க விசா கொடுக்கலாம். இதெல்லாம் சட்டவிரோதமான நடவடிக்கை. சரியா? நாங்க வெரி ஓப்பனாக இதாக கொடுக்கிறோம், எந்த ஒழுங்குமுறையும். சரியா? ஏன்னு சொல்லிட்டோம்னா சமூக தலைமையா நாம பார்க்க சொல்லலாம். இது வந்து இந்த கன்சல்டன்சி இந்த யூனிஸ்மார்ட் மேலும் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா there are two logos. யூனிஸ்மார்ட் யூகே என்ற ஒரு லோகோ இருக்குது, மற்றது வந்து சஃபெக்ஸ் கேம்பஸ் என்ற ஒரு லோகோ இருக்குது. சரியா? ஓகே ரைட். அதை சொல்லலாம். இப்ப நம்ம இதுக்குள்ள போவோம். அதுக்கு முந்தி இந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன மாதிரி சொல்லி முடிக்கிறேன். அப்ப யூனிஸ்மார்ட் யூகேங்கிறது இந்த கன்சல்டன்சி, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான கன்சல்டன்சி தானே. அதை பார்த்தீங்கன்னா சஃபெக்ஸ் கேம்பஸ்ன்றது ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். நம்ம இந்த கோர்ஸ்ல இருக்கிறோம், அந்த கோர்ஸ்ல இருக்கிறோம். அதுவும் ஒரு ஒரு மிஷனரியான ஒரு இதாகத்தான் நாங்க பார்க்கிறோம். என்னன்னு சொல்லிட்டோம்னா இந்த சஃபெக்ஸ் கேம்பஸ வருங்காலத்தில் இலங்கையோட முதலாவது ஆராய்ச்சி பல்கலைக்கழகம், தனியார் ஆராய்ச்சி பல்கலைக்கழகமா உண்டாக உருவாகக்கூடிய வகையில நாங்க முயற்சி பண்ணிருக்கிறோம். எந்த பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் இந்த பேக்ரவுண்ட். ரிசர்ச்ங்கிறது ஆராய்ச்சி என்பது நமக்கு ரொம்ப விருப்பமான விஷயம். ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப சொல்லி வளர்க்கிறாரு. எந்த அளவுக்கு நாம அந்த மாடர்ன் டெக்னாலஜியும் சயின்ஸையும் கூட பிரிஞ்சு நிற்கிறோம் வந்து சொல்லி வந்தோம். கிட்டத்தட்ட
நம்மள நிலவரம் ஒரு ஆப்பிரிக்கன் நாட்டு நிலவரம் ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம். ஈவன் பங்களாதேஷ் வந்து நம்மளோட சயின்ஸ் ரிசர்ச் இந்த விஷயம் ரிசர்ச்சே தெரியாது, அந்த கல்ச்சரை அதை அரசாங்கம் செய்யணும் எதிர்பார்க்கிறத விட ரிசர்ச் என்ன பண்ற, ரிசர்ச் பண்றது வந்து காசுக்கு பேசி ரிசர்ச் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லிச்சோன்னா அதை விற்கிறோம். இந்த ஸ்மார்ட் போன் இருக்குது சரியா, இந்த ஸ்மார்ட் போன்ல இப்ப சயின்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளாக தெரியுமா, இதுல மெயின் விஷயம் என்ன, நீங்க இப்ப ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு இதுல கீபோர்டை வச்சு அடிப்பீங்கன்னு அந்த விஷயத்த விரலால செய்யறோம், அவ்வளவுதான். டச் ஸ்கிரீன் சொல்லி சொல்றோம். இந்த டச் ஸ்கிரீன் என்ன நடக்குதுன்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேங்க. இந்த கெப்பாசிட்டன்ஸ் என்று சொல்லி சொல்றது, கெப்பாசிட்டன்ஸ் தமிழ்ல அந்த பிசிக்ஸ்ல கரண்ட நாம சார்ஜ் பண்ணி வைக்கலாமே. இதுல நடக்கிற விஷயம் என்னன்னு சொல்லிப்போம்னா, இந்த ஸ்கிரீன் வந்து ஒரு 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 பிளஸ் மைனஸ் தானே, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்துலயும் கரண்ட் ஃபுல்லா பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் நம்ம தொடக்குள்ள அதுக்குள்ள கெப்பாசிட்டன்ஸ் உருவாது. அந்த கெப்பாசிட்டன்ஸ் வச்சு தான் இது மூவ் ஆகும் சரியா. இந்த கான்செப்ட் வந்து இன்றைக்கு 1970ஆம் ஆண்டு வந்து இதை வச்சு இந்த சின்ன கம்ப்யூட்டரோட கையால மூவ் பண்ணா சொல்லலாமே என்று சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்த ஐடியா தான் ஸ்மார்ட் போன். அதுக்கு பிறகு இன்ஸ்பெக்டர் ஆஃப் இந்தியன் யோசிச்சாரு ஒரு அதெல்லாம் ஆரோக்கியமான பேசிக்கலி நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஆராய்ச்சி வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, சயின்ஸ் இல்லை. தனியே இருந்துக்கிட்டு 5 கொடுக்கறது பிரயோசனம் இல்லாத கண்டுபிடிக்கிறது எந்த பிரயோசனம். 90% ஆராய்ச்சி வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட நடக்குது, மேம்படுது. மனுஷ குலத்துக்கு அது பயன்படுத்த மாறுது. இந்த விஷயத்தை நம்ம செய்யணும். இந்த விஷயம் நம்ம அரசாங்கங்கள் உடம்புதே இல்லை. 30, 40, 50 வருஷமா உழப்பு. மற்ற யூனிவர்சிட்டியை தாண்டுவோம் என்ன செய்யலாம்னு சொன்னா புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சு நீக்கலாம். அந்த தொழில்நுட்பம் தான் நம்மள இந்த ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா இவங்கள்ட்ட பெஸ்ட் லெபார்டரி இருக்குது. லெபார்டரி பாருங்க எல்லாம் இருக்கு. எங்க இருந்து வந்தது? எல்லாம் எலக்ட்ரானிக் இருந்து வந்து சாமான். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில ஒரு கம்பெனியில டெவலப் பண்ண போட்ட விஷயங்கள். அதே விஷயத்தை இலங்கையில கொமர்ஷியலி செய்யலாம் சரியா. கொமர்ஷியலி செய்து நீங்க வீட்டு கொள்ள அந்த ஆராய்ச்சி முடிவு அதுல உருவாக பொருள் அவன் வந்து அதை மாஸ் ப்ரொடக்ஷன் செய்வான் சரி. இப்படிதான் இப்ப நாங்க ஒர்க் பண்ண விடாது. இந்த விஷயம் அடிப்படை விஷயம் தெரியாததால நம்மளோட யூனிவர்சிட்டியோட ரேங்கிங்க பாத்தீங்கன்னா 5000க்கு இருக்கு. கொழும்பு யூனிவர்சிட்டியில 6 சம்திங் உலகத்துல விஷயம் வந்து ஆராய்ச்சி ஆக முக்கியமான விஷயம் வந்து டீச்சிங்கோட ரிசர்ச். ரிசர்ச் வந்து குறைஞ்சா இல்லைன்னா உங்களை வாங்கி கீழே எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை நாங்க இந்த சசெக்ஸ் கேம்பஸ்ல இலங்கையோட முதலாவது ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குவோம் சரி. அது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து 2ஆ பிரியும். காலத்துல இன்ஸ்மார்ட் வந்து கன்சல்டன்சி அந்த ரூட்ல போகும், சர்வீஸ் கேம்பஸ் வந்து இந்த ரூட்ல போகும். எங்களோட மிஷனாக நாங்க பார்ப்போம். மற்றது இந்த இதுல இருக்கிற விஷயங்களை தமிழ்ல சொல்லி சொன்னது முன்னுக்கு பாத்தீங்கன்னா நான் எல்லாம் சொல்லிட்டேன் ஆல்மோஸ்ட். சரி, நான் 2 இயர்ஸ் வீசா அது வந்து இந்த வருஷம் தான் இந்திய கவர்மெண்ட் வந்து ரூல் மாத்திட்டான். அடுத்த வருஷம் வந்து ரூல் வந்து அந்த 2 இயர்ஸ் வந்து 1 வருஷமா மாற்றணும். 24 மாதம் 26 மாதம் வந்து 18 மாதமாக மாற்றலாம் சரியா. அதான் அந்த மேலுக்கு இருக்கிற பாயிண்ட். மற்றது அந்த இதுக்குள்ள 100% சக்சஸ் ரெக்கார்டு நான் சொல்லிக்கிறேன் சொல்லி உங்களுக்கு மற்றது
மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், விளங்கக்கூடியது. அடுத்து வந்து எங்களோட ரெக்கார்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுல நாங்க நான் ஒரு 20-25 ஒரு நல்ல குவாலிஃபைடான ப்ரொஃபஷனல்ஸ் உருவாக்கியும் கொண்டு போய் அவங்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டி எடுத்து அவங்க கனவுல எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இம்பீரியல் யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு. வந்து கத்தார் அவருக்கு லிவர்பூல் யூனிவர்சிட்டிஸ்ல ஆக்ஸ்போர்ட் இன்ஜினியர். மற்ற பாகிஸ்தான்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவர் அவங்களே ஒரு சம்பளம் மற்ற இந்த டீச்சரா இருந்த இங்கிலீஷ்ல வரைக்கும் அவருக்கு கைட் பண்ணியிருக்குது. அப்படி நிறைய பேர் உங்களை தெரிஞ்சாக இருப்பாங்க. சொல்லிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அவங்க கனவுலே நினைச்சிருக்க மாட்டாங்க இப்படியான யூனிவர்சிட்டிகள் நாங்க ஓகேயான கோர்ஸுகளை முடிவு சொல்லி அந்த அளவு கைட் பண்ணக்கூடியதாக இருந்து அவங்க சொல்லுவாங்க. வந்து ஒரு சமூக சேவையாக இவங்களை கூட்டிட்டு போயாச்சு, அவங்க யூனிவர்சிட்டியில போயாச்சு, அவங்களுக்கு நம்ம விஷயம் முடியுதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்காம இருந்ததில்லை. அதுக்கு பிறகு தொடர்ச்சியான அகடமிக் கைடன்ஸ் கொடுத்துருக்கு, கரியர் கைடன்ஸ் கொடுத்துருக்கு, அது மாதிரி ஜோபடுத்து கொடுத்துருக்கு, வீடெடுத்து கொடுத்துருக்கு, எல்லாருக்கும் தொடர்ச்சியாக சேவைகள் செய்யக்கூடியதாக இருந்திருக்குது. அந்த விஷயங்கள் தான் இது நாங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த விஷயத்தை நான் சொல்றது. அடுத்த பேஜ்ல வந்து யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட். என்னென்ன வகையான டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவை, யூனிவர்சிட்டி அட்மிஷன் விஷயம் பேஜ் நம்ம இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து அதான் முக்கியமான கனடா ஆஸ்திரேலியா யாருக்கு தேவைன்னு சொல்லிட்டோம்னா நாங்கள் அதையும் ப்ரொவைட் பண்ணுவோம். மற்றது வந்து நிறைய நாடுகள் இங்க இருந்து மட்டும் கூட நிறைய நாடுகள் நாங்கள் இந்த சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். அது பற்றின இன்ஃபர்மேஷன் அதுல இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து விசா டாக்குமெண்ட், விசாக்கு தேவையான டாக்குமெண்ட் பற்றி இந்த விஷயத்துக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து ஹிஸ்டரி இது எப்படி போமானது என்ற விஷயம். மற்றது கடைசியாக என்ன பற்றின ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. இன்னொரு கடைசியான விஷயம், நாங்கள் இந்த மூணு மாதத்துக்கு யூஎஸ் கனடா யூகே கனடா ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை, எங்களோட மனசாட்சி நிறைய அக்ரிமெண்ட் இருக்குது. அவங்களுக்கு கூட நாங்கள் அனுப்புறோம். அந்த மார்க்கெட்ஸ் medical students. So that providing the screen vision along. So என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா போனோம்னா காசு ஒன்று வாங்கி கொடுத்து போடுவாங்க. சரியா? அந்த விஷயத்துல நாங்க எப்படி ஆப்ரேட் பண்றதுன்றதையும் ஒரு விஷயத்துல நாங்க சொல்றோம். அதுக்கு முதல்ல எப்படியான மோசடி நடக்குது, மோசடி என்ன சொல்லலாம்னு சொல்லி 30 லட்சம் ரூபாய் தரேன், 30 லட்சம் ரூபாய் கொடுக்குவாங்க. பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டை கொடுக்குவாங்க. சரியா? அதுக்கு பிறகு அவன் இது விரும்பின மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. பண்ணி போட்டு ஒரு இமெயில கிரியேட் பண்ணி போட்டு யூனிவர்சிட்டியில வந்து அப்ளிகேஷன் போகுது. சரிதானே? இந்த போர்டிங் தெரியாது என்ன நடக்குதுன்னு. காசு கொடுத்துருக்கு, பாஸ்போர்ட் முடியும், அதுக்கு பாஸ்போர்ட் இருந்தா என்ன செய்யறாங்க. அதுல வந்து அப்ளிகேஷன் அனுப்புறது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு எந்த லாபம் கிடைக்குதோ அப்படியான விஷயங்களை சில நேரம் அப்படி கூடி சொல்றது என்ன
ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி இருந்தா சொல்லி கொஞ்சம் அவங்க என்ன செய்யற அடுத்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டாச்சு சரி இருந்தால் கொஞ்சம் ஆனா எல்லாத்தையும் அநேகமான சும்மா ஃபீஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த 10% நாங்க எல்லா கைடன்ஸும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் நாங்க கோர்ஸ் ரீசர்ச் பண்ணுவோம் பண்ணி ஸ்டூடெண்டோட வச்சு நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். உதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட் வருவாரு, அவர் வந்து ஆர்ட்ஸ்ல ஒரு ஆர்ட்ஸ் டிகிரியில அது ஒரு எம்ஏ செய்து ஒரு ஒரு ஆள் வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் டிகிரி பிஏ அப்புறம் நம்மள நாளைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் தமிழ்ல இங்கே நம்மளுடைய நீ ஒன்றரை கோடி ஸ்ரீலங்கா இந்த எம்ஏ தமிழ் மாஸ்டர்ஸ் இல்ல செய்யப்போம் அப்புறம் ஆமா அவங்க அட்வைஸ் பண்ணணும் ஒரு கரியர் கைடன்ஸ் கொடுக்கணும். அதான் நாங்க கரியர் கைடன்ஸ் கொடுக்கணும். இங்க பாருங்க உங்களோட கனவு உங்களோட இருக்கிற வாழ்க்கையை பாருங்க. சரியா, நீங்க உங்களோட இருக்கிற இந்த தமிழ் ஃபர்ஸ்ட் டிகிரியை வச்சு நீங்க எம்பிஏ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லிக்கலாம். நீங்க போயிட்டு எம்பிஏ செய்வாங்க. உங்களுக்கு யூகே எம்பிஏ இருக்குது. யூகேல நீங்க செட்டில் ஆகலாம். போங்க பிரிட்டிஷ் டிகிரி இருக்குது. ஸ்ரீலங்காவோட ஒரு சம்பளத்துல 10 மடங்கு சம்பளம் வாங்குவீங்க. இந்த செலவுக்கு கோடி காசு 3 வருஷத்துல நீங்க ஓடிட்டு அதுக்கப்புறம் வரப்போறவங்க முக்கியம். சரிதானே? இப்ப நம்ம அகாடமிக் சிஸ்டத்தை போல ஒரு கலர் பிடிச்சி போன சிஸ்டம் இல்லை. ரொம்ப கஷ்டம் இல்லை மாற்று. எல்லா உலகம் கூட ஸ்பெஷலிஸ்ட் நோக்கி டெக்னாலஜி நோக்கி போகுது. நம்ம இன்னும் 80-90% கிராஜுவேட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு ரெடியான கிராஜுவேட்ஸ் இல்லை. அப்பதான் என்ன செய்யணும் முக்கியம். அவனுக்கு கல்ச்சரா நீ ஒரு படிப்பு படிக்காம அந்த படிப்புல இன்னும் கரியர் பிளான் அதான் வேணும். கரியர் பிளான் இல்லாம ரிட்டர்ன் பண்றதுக்கு இல்லாம அதே மாதிரி நான் கூட அக்கௌண்ட் வாங்குறது 10% இருக்கும். அந்த 10% ரெஜிஸ்ட்ரேஷன் மீது அவங்களோட இனிஷியல் அவங்க ரிசர்வ் செய்து அப்ளிகேஷன் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் ஒரு 24 யூனிவர்சிட்டி வந்து நாங்க ஃபோர்மிஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இருக்குது, இவ்வளவு வசதியாக இருக்குது. அதே மாதிரி இந்த கோர்ஸ் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி அதுக்கு 12 யூனிவர்சிட்டியை நாங்க ஃபோர்மிஸ் பண்ணுவோம்.
ஸ்டூடெண்ட் அந்த கம்பெனி யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் அப்ளிகேஷன் அனுப்புவோம். ஒவ்வொரு வந்துச்சுன்னா ஒரு 4 யூனிவர்சிட்டி ஒவ்வொரு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் செகண்ட் ஸ்டோர்மெண்ட் இது அது வந்து 500 ரூபாய். அதுக்கப்புறம் உங்களோட யூனிவர்சிட்டி கேஷ் கேஷ்லெட் வாங்கறதா நீங்க வீசா கட்டணும். இந்த கேஷ்லெட் வாங்குறதுக்கு நம்ம சர்வீஸ் போடணும். 700 pounds இருக்கும். அவங்களுக்கு டைரக்ட்லி வேற நடக்குது. அவங்களுக்கு அந்த உள்ள தங்காளங்களுக்கு அவங்களுக்கு குணத்துல அந்த இந்த சர்வீஸ் போடணும். 700 pounds போங்க 300, 500, 700, 1,500 on the day. On the day on visa. About guarantee. இந்த மாதிரி சிஸ்டம் ஒருத்தர் கொடுக்குறது. இந்த 500, 700 refund if the visa is refused. இந்த மாதிரி கேரண்டி ஏன்னா அந்த 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 நாங்கள் செய்யணும் எல்லாம் முதலாவது ஃபர்ஸ்ட் இது வந்து ஆசாத் ஹோல் என்ன ஆசாத் பிளாசா 26 சனிக்கிழமை 10 மணி காலையில 10 மணிக்கு 10 இருந்து 1 மணி வரைக்கும் அது போகும். மற்றது 2வது செமினார் வந்து அதே 27ஆம் தேதி அது வந்து 4 மணிக்கு வந்து வரைக்கும் மூணாவது செமினார் வந்து வயசுக்கடல் மாறது வந்து சரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயம். யூகேல நோ ஏஜ் டிஸ்கிரிமினேஷன். இங்க வந்து ஒரு ஜொப்புக்கு அப்ளை பண்ணாலும் ஒரு வயசான சொல்லிட்டோம்னா அதே மாதிரி ஒரு மீடியம் மேனேஜ்மெண்ட் லெவலுக்கானது ஒரு யங் போட்டாரு ஒரு யங் போட்டாரு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ரிலீஸ் பண்ணி போட்டு அவங்க நானும் சாவரம் வந்து சேமா ட்ரீட் பண்ணாங்க. ஏஜ் எந்த எடுத்து போனா அந்த வகையில் இசையாக நட்டு. அதே மாதிரி யூனிவர்சிட்டி வந்து நீங்க அப்ளை பண்றீங்க உனக்கு ஒரு 68 வயசு நான் 58 வயசு அனுப்பிக்கிறேன். எப்படி 58 வயசு அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டிகிரி அனுப்பிக்கிறேன் 35 வயசு ஆனாங்க. அதோட சொல்லலாம்
எந்த பர்சனல் லைஃப் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நான் ஏதாவது வரையும் எல்லாம் நம்ம செய்யல. பிறகு யூனிவர்சிட்டியில பிறகு நாங்கள் 1ஆம் வரிசையில ஒரு 5 வருஷத்துக்கு திருப்பி ஒண்ணுனா யூனிவர்சிட்டி நான் கம்ப்ளீட் பண்ணேன். அந்த ஹிஸ்டரி உள்ள நான் கம்யூனிகேஷன் செய்யவில்லை. அதை எப்படி சொன்னா இந்த பர்சனல் ஸ்டேட்மெண்ட், பர்சனல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குதானே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்சனல் பர்சனல் ஸ்டேட்மெண்ட். நீங்க ஏன் இந்த கோர்ஸ் செய்ய விரும்புறீங்க, உங்களோட கரியர் பிளான் என்ன, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, இது வரைக்கும் நீங்க இதுக்கு சம்பந்தமா என்ன செய்திருக்கீங்க, இந்த விஷயங்களை யூனிவர்சிட்டியில சொல்லணும். சரியா? அதை ரீட் பண்ற இந்த அட்மிஷன் லெக்சர் will take the decision. அவங்களோட எந்த ரிக்வயர்மெண்ட் ஒன்று இருக்கும், மினிமமான எந்த ரிக்வயர்மெண்ட் இருக்கு, அந்த எந்த ரிக்வயர்மெண்ட் இருக்கிறதுக்காக இருக்கிற எல்லாருக்கும் அட்மிஷன் போடுறது. அது வந்து பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் டிசைட் ஆகும். எந்த பர்சனல் லைஃப்பும் அதான் நான் வந்து எனக்கு இருக்கிற நாலேஜுக்கு அதை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணல வந்து இந்த பர்சனல் ஸ்டேட்மெண்ட். அதை பார்த்து எங்க ப்ரொஃபஸர் he became my colleague later on about the curtain and why did you select me also this thing was really interesting. இதே விஷயத்தை நாங்கள் எப்படியான நான் கன்ஃபார்மல் நான் ட்ரெடிஷனல் கேண்டிடேட்ஸ் யூஸ் பண்ணோம். ஒரு டிகிரி இருக்குது, அந்த இருக்காங்க, நல்ல பேர் இருக்கு, ஒரு பிரச்சனை அவங்கள போட்டு அது கிளியர் ஆகிட்டு கொஞ்சம் பிரச்சனையானாங்க. இந்த ட்ரெடிஷனல் ரூட்ல போகாதாங்க, அவங்களுக்கு பர்சனல் ஸ்டேட்மெண்ட் தான் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் நம்ம அதுல நாங்க சொல்லணும்னு சொன்னோம்னா அந்த கேஸை வின் பண்ணக்கூடிய கான்ஃபிடன்ஸ் நமக்கு அதை செய்யணும். யாருக்கும் ஒரு பர்சனலா கைடன்ஸ் இவர்களான பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வழிமுறைகளை நீங்கள் சொன்னால் அந்த யூனிவர்சிட்டியில இது நம்ம ஸ்டார்ட்ல சொன்னோம் தானே. இது வந்து இப்போ வந்து கேபிட்டலிசம் சரியா, எல்லாம் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் இருந்தா நீங்க சப்ளை பண்ணலாம், சப்ளை ஓவர் சப்ளை பண்ணாலும் பிரச்சனை, அந்த சப்ளை பிரச்சனை. சரிதானே? இப்ப சில கோர்சஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்று சொல்லி சொல்றேன். உதாரணமாக நாடு மெடிசின், இன்ஜினியரிங், லோ, மற்றது அக்கௌண்டன்ஸ், இந்த 4 ஃபீல்டை நார்மலாக ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்ஸ் சொல்லி. இப்ப அதோட ஐடி வந்திருக்கு, ஐடி மற்ற ஃபீல்ட்ல இருக்குது. இந்த 4 ஃபீல்டுக்கு ஏதாவது வகையான ஒரு லைசன்ஸ் வரும். பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஃபங்க்ஷன் பண்ணிடுறது. இன்ஜினியரிங்ல கொஞ்சம் இருந்தா சார்ட்டர்ட் இல்லாம அல்லது ஒரு ஹை குவாலிஃபிகேஷன் இல்லாம ஃபுல்லி குவாலிஃபைட் இன்ஜினியரா ஒரு பண்ணிடுறாரு. அட்டோமியம் இல்லாம ப்ராக்டிஸ் பண்ணி தானே. இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான் பெஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பேங்கிங் போகும். சரியா? எம்ப்ளாய்மெண்ட் ஃபீல்டுல இந்த ப்ரொஃபஷனல் டிகிரி ப்ரோக்ராம் தான் பெஸ்ட். ஆனா அது போடக்கூடிய அந்த மூலமா இது தவிர வெளியில வந்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா அடுத்த டிமாண்ட் உள்ள மார்க்கெட் வந்து கம்ப்யூட்டர். அடுத்த டிமாண்ட் உள்ள மார்க்கெட் கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டிங் டிகிரி பிளான் வந்து 99% வந்து பிளான் பண்ணும். அதுல வேறு ரொம்ப கூடும். கம்ப்யூட்டிங் ஃபீல்ட்ல அது ஒரு கடை பேசிக்க ஒரு வருஷத்துக்கு 4 மில்லியன் 5 மில்லியன் தேவையான மில்லியன். அது நம்மட சுந்தர் பிச்சை வந்து தமிழ்நாட்டுல நார்மலான ஸ்கூல்ல படிச்சாரு.
அதுக்கு போய் ஐயாயிரமா ஏற்றி அங்க போய் சம்பளம் சம்பளம் அந்த ப்ராடக்ட் லைன்ல சம்பளம் அந்த ரேஞ்சில இருந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சப்போர்ட் இருப்பாங்க. அதுவும் யூகேல ஐடி கிராஜுவேட் ஸ்டார்டிங் salary வந்து 24,000. அதோட போயிருக்க மாட்டேன் 24,000 அப்படின்னு சொல்லுங்கன்னா ஸ்ரீலங்கா காசோடு ஓடிப்போம். அதோட போயிருக்கு. இது அடுத்த ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் வந்து மெடிசன் இன்ஜினியரிங், லோ, அக்கௌண்டன்சி, சொல்லிக்காக அடுத்தது வந்து ஐடி. இதுக்கு அடுத்ததுதான் பிசினஸ். பிசினஸுக்கு போறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாரும் பிசினஸ் கோர்சஸ் எம்பிஏ பிபிஏ சொல்லி ரிலீஸ் பண்ணி இந்த மார்க்கெட் இஸ் ஓவர் ஃப்ளட்டட். சப்ளை டிமாண்ட் ஏற்பட்ட சப்ளை இருந்தாலும் தெரியும். அப்ப அதுல நீங்க யூனிவர்சிட்டியில ரேங்க பார்க்கணும். நீங்க பிசினஸ் தான் போகணும்னு சொன்னா கரெக்டான ரேங்க பார்க்கணும். நான் இந்திய மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் 60 கூட போகும். அது கீழே போனீங்கன்னா சிக்கல். அந்த டிகிரி விட்டு செய்யல. இந்த இலங்காவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டுன்னா 80% அங்க போற ஆட்கள் வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு தான் போறாங்க. அது எந்த அதுக்கு அதுக்காக என்னோட கான்பிடன்ஸ் மரம் வரும். சில ஒரு வருஷம் வந்து சந்திச்சிருந்தா இந்த சொல்லி சொல்லிக்கலாம். அதே மாதிரி நம்ம நாங்கள் உங்களை சந்திக்காம இருந்தா நம்ம சொல்லி சொல்லிக்கலாம். அந்த ட்ரெடிஷனல் பார்க்கல போய் இந்த மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டிகள் வந்து பேர் இருக்கும். அது அவ்வளவு லோ ரேங்க். சரியா? எப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு பெரிய நகரம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம்னா மான்செஸ்டர்ல மான்செஸ்டர் யூனிவர்சிட்டி அது வந்து ஒரு 300 வருஷம் பழசு பெரிய யூனிவர்சிட்டி. அதுக்கு கொப்பியாக மான்செஸ்டர் மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டி இன்னொன்று இருக்கு. அவருக்கு குறைஞ்சி சொல்லுது அவங்க எல்லாரும் யூனிவர்சிட்டி தான் ரேங்கிங்ல ரொம்ப குறைவு. அப்ப அவங்களோட டிகிரியை வச்சு நீங்க எதிர்பார்க்கிற இடத்துல வளர்ந்து அடையுது. சரி, அப்ப நம்ம பார்த்த மெடிசன் இன்ஜினியரிங், லோ, அக்கௌண்டன்சி, அது சொல்லி பார்த்தோம்னா பிசினஸ்ல இந்த விஷயம். அதுக்கு பிறகு ஹியூமானிட்டிஸ் சொல்லி எழுதப்பட்ட எழுதுறீங்க. ஜியோகிரபி, மற்றது லிட்ரேச்சர், ஹியூமன் HRM, அது HRM இல்ல பிசினஸ்ல இவர் வந்து நம்மளோட பிள்ளைகள் போயிட்டு 2 வாரம் ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷ் டிஃபரன்ஸ் போயிருக்கு. இங்கிலீஷ்ல போயிட்டு அது அதுல சக்சஸ் ஆகும். இங்கிலீஷ் மற்ற ஹியூமானிட்டிஸ் போயிட கொஞ்சம் போட்டது நல்லா. உதாரணமாக ஒரு வங்கியர் டிகிரி செய்து கொண்டிருக்கின்ற இந்த வழியாக ஒரு நாட்டுக்கு அந்த பட்டத்தை வந்து ஒரு நிச்சயமா பிரிட்டிஷ் டிகிரி நல்ல டிமாண்ட் இருக்கு. அதோட ஸ்ரீலங்காவுக்கு மாவட்டம் கூட இங்கிலீஷுக்கு வரும். ஒரு 5 years சொல்றோம்னா அது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தரும். ஸ்ரீலங்காவில் வந்தோட சலரி பிரச்சனை. அது ரோங்கான அதுல இது ஒரு ரோட் ஏரியா பண்ணணும். ரெண்டு விதமான பிரிட்டிஷ் டிகிரி. ஒன்று வந்து பிரிட்டன்ல அட்டைன் பண்ணது பிரிட்டிஷ் டிகிரி, மற்றது வந்து இங்க இருக்கிற லோக்கல் இன்ஸ்டிடியூஷன் வந்து பிரிட்டிஷ் டிகிரி சொல்லி கொண்டு வருது. அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது ரெண்டும் சமன் இல்லை. கேம்பஸ்ல கொடுக்கிற டிகிரியும் யூகே கேம்பஸ்ல கொடுக்கிற டிகிரியும் சமன் இல்லை. சட்டப்படி ரெண்டும் சமணங்கள் சொல்லுவாங்க, பிராக்டிகலி நோ.
அதுக்குரிய ரெஸ்பெக்டும் அதுக்குரிய ரிகக்னிஷனும் போல இதுக்குரிய ரெஸ்பெக்டும் இதுக்குரிய ரிகக்னிஷனும் போல. அது மட்டும் இல்லை, யூகேக்கு வந்து ஒரு கிழமை வந்து ஒரு ஷாப்ல இருப்பாங்க ஆட்கள். அங்க கல்ச்சர் வித்தியாசம் எல்லாம் வித்தியாசம். அதை விளங்கி அந்த விஷயத்துக்கு வரக்குள்ள அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் செகண்டான உருவாக்கணும்ல அங்கக்கு கல்வி முறையும் அந்த அதுல கிடைக்கிற எக்ஸ்போசரும் completely different. Completely different. You see with your own eyes what are developed countries. சரியா? பண்றதுன்னு சொல்லி நாம இந்த மீட்டிங் இருக்கிறோம். இந்த மீட்டிங் வந்து you can't have any meeting. Health and safety people out straight away இந்த எக்ஸிட் போகணும், இதுல எக்ஸிட் ஆகிற ஒரு எமர்ஜென்சி வந்தா எல்லாம் சரிதானே? அப்ப நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, யூகேல நீங்க அச்சீவ் பண்ற டிகிரிக்கும் இங்க அச்சீவ் பண்ற டிகிரிக்கும் உள்ள வித்தியாசம், அது ஒரு ரெகக்னிஷன் வித்தியாசம். ஒரு டிகிரி சொல்லிட்டோம்னா இங்க நீங்க ஒரு பேச்சுலர் டிகிரி முடிக்கீங்கன்னு சொல்லிட்டோம்னா யூகே டிகிரி நீங்க மாஸ்டர்ஸ் ரொம்ப ஈஸியா போகும். ஏன்னா அந்த அட்லீஸ்ட் அந்த அகாடமிக் சிஸ்டம் சரி, அந்த அகாடமிக் சிஸ்டம் அந்த மொடியூல் சிஸ்டம் மற்றது அந்த அவர்ஸ் பத்தின கணக்குகள் எல்லாம் கிரெடிட் சிஸ்டம் அதெல்லாம் அப்ப அவங்களுக்கு ஈஸியா விளங்கிருக்கும் என்ன விஷயம் சொல்லி கண்டென்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் மூவ் பண்ற அந்த பெனிஃபிட்டும் தானே இருக்கு. தவிர இந்த கேள்வி முந்தி மாறு இங்க வந்து பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறாங்க. இது ரெண்டும் போட்டாங்க சரி இல்லை ஒன்று இல்லை பிராக்டிகலி இல்லை. சில யூனிவர்சிட்டிஸ் இப்ப பிளாக் பண்ணியே போகும். provided university degrees வந்து admission கூட சில top rank university block பண்ணிப்போம். கொஞ்சம் கம்ப்ளெக்ஷன் வந்து ஆவாங்க. அதுல அதிகமாக தராங்க தராங்க வெளிநாட்டுக்கு நேரடியாக உதாரணத்துக்கு சொல்றீங்க நாங்கள் நேரடியாக சென்று நாங்கள் பயணி கொண்டு நாங்கள் படிக்கிறது சட்டமன்றத்துக்கு கொண்டு நாட்டுக்கு அதற்கு அவ்வாறு சமூக சமுதாயம் வெளிநாட்டு சட்ட படிப்புகளில் கேள்விப்பட்டு ஷெட்யூல் வந்து அந்த சர்க்குலர் வந்து அப்படி சொல்லு. சர்க்குலர் ஷெட்யூல் வந்து லோக்கல்ல டெலிவர் பண்ணப்பட்ட ஃபாரின் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் இப்ப அந்த இதை எடுத்துக்கிறாங்க. ஃபாரின் டெலிவர் பண்ணதுக்கு இல்லை, அது கையில வைக்கலாம், கை வைக்கல. அதான் அது வந்து இந்திய கவர்மெண்ட்ல ரெகக்னிஷன் அரேஞ்ச்மெண்ட் உள்ள போட்டு அவன் செய்யல. உதாரணமாக மெடிசின்ல இந்த லைசன்ஸ் தேவைப்பட்ட கோர்ஸ் செய்தானே நான் சொன்னேன், அதுகளுக்கு வேற ரெகக்னிஷன் ரெஜிம். நார்மல் டிகிரிக்கு அது இல்லை. நார்மல் டிகிரி வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து எல்லா காமன்வெல்த் நாடுகளையும் அந்தந்த நாட்டு கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ற டிகிரி அவ்வளவையும் ரெகக்னைஸ் பண்ணணும். அதில்லை சரிதானே? அது வந்து இன்டர் கவர்மெண்ட் அக்ரிமெண்ட். அதுல மீறினாங்கன்னு சொல்லிச்சுன்னா கேஸ் போட்டு வெளில. இப்ப வந்த கன்ஃபியூஷன் என்னன்னு சொல்லி சொன்னா, கோதபாடு கவர்மெண்ட்ல எல்லா லோக்கல் இஷ்யூ டிகிரிஸ் இருக்குதானே அதுகளையும் யூஜிசி ரெகக்னைஸ்டாக ரெகக்னைஸ் பண்ணது கெசட் நோட்டிபிகேஷன் அடிப்படையில். அதற்கான இப்ப எடுத்திருக்கிற தவிர ஃபாரின் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுது. அந்த இதை பத்தி சொல்லல. என்னது இந்த லைசன்ஸ் தேவைப்பட்ட அக்சிஸ்டிங் தேவைப்பட்டது, மற்றது அந்த சார்ட்டர்டு இன்ஜினியரிங்ல அதுக்குரிய வேற லிஸ்ட் இருக்கு. ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை பத்தி காய்க்குதுன்னா ஜெனரல் டிகிரிஸ் காமன்வெல்த் நாடு அவ்வளவுலையும் உள்ள கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டிகள் இருக்கு. அவ்வளவு டிகிரி ஆட்டோமேட்டிக்கலி ரெகக்னைஸ். இதுல எந்த கதையும் இல்லை. காமன்வெல்த் வெளியில போனோம்னு சொல்லி சொன்னாலும் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஃபெடரேஷன் அது அந்த பாடி அதுக்குள்ள உள்ள அவ்வளவு டிகிரி நீங்க அதுல பார்க்கலாம். அந்த இவங்களோட யூஜிசி வெப்சைட்டுக்கு போங்க. யூஜிசி வெப்சைட்ல அந்த ரெகக்னிஷன் லிஸ்ட்ல போனீங்கன்னு சொல்லிட்டோம்னா அதுல அவங்க மூணு இன்டர்நேஷனல் பாடிஸ் நினைக்கிறேன்.
அந்த 3 இன்டர்நேஷனல் பாடியாலையும் ரெகக்னைஸ் பண்ண எல்லா டிகிரியும் ரெகக்னைஸ், எல்லா டிகிரியும் ரெகக்னைஸ். பிராக்டிஸ் பண்ணலாமா? இல்ல, அது வேற விஷயம். மெடிக்கல் டிகிரி ஒன்றோட ஒரு ஆள் மாறாரு, இங்கிலாந்துல இருந்து இங்க அவர் செய்யல, இங்க அவர் வந்து இந்த எக்ஸாம் செஞ்சுதானே போகணும். யூகே ஆக்ஸ்போர்ட்ல இருந்து வந்தா கூட அதான் சிச்சுவேஷன். சரியா? அது வந்து ப்ரொஃபஷனல் பாடிக்குள்ள வர விஷயம். ஜெனரல் டிகிரி ரெகக்னைஸ்ட், ஜாப் கொடுக்கலாமா அது வேற இது கணக்கு விஷயம். டிகிரி ரெகக்னைஸ், டிகிரி ரெகக்னைஸ் ஜாப் கொடுக்கலாமா? இல்ல. ஜாப் யாரு கொடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா ஸ்ரீலங்கன் ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்த ஆளுக்கு தான் ஆட்டோமேட்டிக் ரைட்ஸ், மத்தாக்களுக்கு இல்ல. மத்தாக்களுக்கு அதை அக்ரி பண்ண போகணும், அதை அக்செப்ட் பண்ண போகணும்ன்றது வந்து ஒரு ப்ரோக்ரஸிவ் ஸ்டெப்பா கவர்மெண்ட் எடுத்தது. அதுலதான் இப்போ பிரச்சனை ஒன்று வந்திருக்கேன். அபியூஸ் நடக்குது இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு. அவங்களே இதை எழுதி அசைன்மெண்ட் எழுதி அவங்களே சப்மிட் பண்ணி அவங்களே டிகிரி கொடுக்குறாங்க. அப்ப இதுல பிரச்சனை வாரது வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ்ல நம்ம கிளியரா இருக்கணும். இது உங்களுக்கு எத்தனை சொன்னாலும் பலங்கள்ல குவாலிட்டி அஷூரன்ஸ்ல உள்ள பிரச்சனையை வச்சு ரிகக்னிஷன்ல போயிட்டு நீங்க இது செய்யக்கூடாது. அது லீகல் இஷ்யூ. லீகல் இஷ்யூல போயிட்டு இது செய்யக்கூடாது. நீங்க இப்ப அவனை ஆபரேட் பண்ண கொடுத்தீங்க, அக்செப்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா டிகிரியை நீங்க ரிகக்னைஸ் பண்ணணும். அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். இப்ப எத்தனை மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷன் தொடங்கிருக்கோம். அவன் போய் டிகிரி கொடுக்குறான்னு சொல்லிச்சுன்னா அது வந்து உங்களோட கம்ப்ளைன்ஸ்ல உள்ள இஷ்யூ. உங்களோட கம்ப்ளைன்ஸை பாக்குறதுக்கு மெக்கானிசம் இல்லை, கிரியேட் பண்ணுங்க. That's the job of UGC basically. அப்ப கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல என்ன நடக்குது? இல்ல, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல மார்க் தானே ஃபெயில் பண்ற எப்படின்னு தானே வாங்குற, மார்க் தானே வாங்குற. ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு என்ன தெரியாண்டுதான் பாக்குறது. உலகத்துல மற்ற நாட்டுல எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்ன்றுதான் பார்க்கலாம். அப்படி நெகட்டிவ் தாட் அது வேற விஷயம். இதுல வேற விஷயம் என்னன்னா ரிகக்னிஷன் வேற விஷயம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேற விஷயம். அதுலயும் எந்த ஃபாரின் டிகிரியும் அந்த யூஜிசி கிரைட்டீரியாக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லிச்சோன்னா டிகிரி இஸ் ரிகக்னைஸ்ட், டிகிரி இஸ் ரிகக்னைஸ்ட். சரி, அதுக்கு ஸ்டேட் ஜாப் கொடுக்கலாமாங்கிற ஸ்டேட் ஜாப்புக்குரிய வேற கிரைட்டீரியா தானே. ஸ்டேட் ஜாப் வந்து உதாரணமாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கார்டுன்னு சொல்லிட்டோம்னா ஒரு மெடிக்கல் கிராஜுவேட் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கார்டுக்குள்ள வரலாமான்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. சரிதானே? மற்ற நாடுகள் அதெல்லாம் டிஃபைன் பண்ணி போலாம். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு அதுல வசதி இருக்குது. ஓகே, ஃபாரின் கிராஜுவேட்ஸ் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கு பிறகு இன்னார், அதுக்கு பிறகு இன்னார்ன்னு சொல்லி இது செய்யலாம். ஆனா இப்படி அவுட்ரைடாக பிளாக் பண்றது இட்ஸ் நாட் எத்திக்கல். பேசிக்கலி அபியூஸ் நடக்குது, அபியூஸை பிடிங்க, அபியூஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, அதுக்கு ஒரு கம்ப்ளைன்ஸ் மெக்கானிசத்தை உருவாக்குங்க. That's the solution for that. கவர்மெண்ட் சொல்லணும் கிளியரா. சரியா? வேற any more questions? முதலாவது நீங்க இருந்து எத்தனை நீங்க அனுப்பிங்க ஒரு விஷயம். அடுத்தது பேசிக்கலி குவாலிஃபிகேஷன் கேட்கிறாங்க, அதுக்கு ஒரு கோலம் இல்லை. அதற்கு நீங்க வித்தியாசம் போது சோசியல் சரி பண்றீங்க. அதனால அந்த நீங்க கொடுக்கிறதா இருந்தா அது அது சம்பந்தமாக அந்த நிறைய பேர் பண்ணலாம். அதே போல இலங்கையில வந்து மீடியாக்களில் இருக்கிறது ஜிஎஸ்டி முதலாவது கேள்வி, நான் I've been involved in this for long time. 2002ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அதுல இருந்து இன்வால்வ் ஆகியிருக்கேன். அனுப்பினாக்கள் தான் 100க்கு மேல இருக்கும். எனக்கு எக்ஸாக்ட் ஃபிகர் இல்லை, மேபி மோர் தென்
100. ஆனா இப்ப திருப்பி இந்த செகண்ட் இது இந்த கொரோனாக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணதுல நாங்க இன்னொரு 30-35 பேர் போயிருப்பாங்க. எல்லாரும் 100% சக்சஸ் ரேட்டோட. ஏன்னா நான் பே a lot of attention இந்த டாக்குமெண்டேஷன் சைட்ல நான் செட்டியான அட்டென்ஷன் போடுறது. அப்ப அவங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் தான் போட்டது எல்லாரும். அவங்க இதுல லோக்கலான ஆகளையும் கேட்டு பார்க்கலாம், எல்லாரும் பெஸ்ட் சாய்ஸ் அப்படிதான் போட்டது. கிட்ட நேற்று வந்தாங்க ஆக்கள் 4 வருஷம் கட்டு காசு நிறைய அங்கே லூஸ் பண்ணி இயலாத கேஸுகள் எல்லாம் வந்து அப்படி சிக்கலான கேஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்கு. அப்ப மேபி more than 100 I can say that. அது முதலாவது கேள்வி ஆன்சர். ரெண்டாவது கேள்வி ஆன்சர் வந்து இந்த அது கொஞ்சம் சிக்கலான விஷயம், மணி பத்தின விஷயம். முந்தி சொன்ன மாதிரி 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்று ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ், ரெண்டாவது வந்து இங்கிலீஷ். அந்த இந்த ரெண்டுலையும் இங்கிலீஷ்ல இந்த ஐஎல்ஸ் தேவை நாங்க இதை போட்டிருக்கிறோம். சரியா? ஐஎல்ஸ் தேவை என்று சொல்லி சொல்றோம். வித்வுட் ஐஎல்ஸ் பாசிபிள். ஐஎல்ஸ் தேவை என்று சொல்லி சொல்றது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன். ஐஎல்ஸ் SCLT செக்யூர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி 4 டெஸ்ட்டை அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அந்த 4ல் ஒன்று தான் ஐஎல்ஸ். அப்ப ஐஎல்ஸ் சொல்லி அப்படி ஆகிறது. ஐஎல்ஸ் மட்டும் தான் அல்லது SCLT மட்டும்தான் இங்கிலீஷ் ரிக்வயர்மெண்ட் போன வருஷம் எடுத்துட்டாங்க. போன வருஷம் 2 years. O level இங்கிலீஷோடையும் போகும். O level இங்கிலீஷ் B அல்லது A இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அது போகும். இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருந்தா சொல்லுவாங்க நம்மட பாசையில சொல்ல போனா O level மேல் லெவல். O level மேல் லெவலும் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருந்தாலும் அந்த போகும். மற்ற வந்து டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியத்துல அந்த பிள்ளைகளும் போகும். அது பிரைவேட் இந்த காலேஜ் இதுல செய்யறாங்க, HND முடிச்சு போட்டு அதுக்கு மேல டிகிரி டாப் செய்யறார்கள், அவங்களும் போகும். ஐஎல் தேவைன்றது இல்லை இங்கிலீஷ்ல. ஃபைனான்சியல் வந்து தேர் இஸ் நோ கொஸ்டின். ஃபைனான்சியல் வந்து இந்தியாவில் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்லி இந்தியாவில் ஸ்டேட் லோன் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் லோன் கொடுக்குறாங்க, தான் பிரைவேட் கம்பெனி கொடுக்குறாங்க. ஸ்ரீலங்கா லோன் கொடுத்தா என்ன செய்வாங்க, அங்க விதா சென்ன மாதிரி அதால ஒரு பேங்க் கொடுக்கறது இல்லை. ஆனா லோன் எடுக்கணும்னு சொல்லிட்டோம்னா அதை நீங்க காட்டலாம். எஜுகேஷன் லோன் இந்த மாதிரி லோனும் அதை காட்டலாம். அல்லது சொந்த ஃபண்ட்ஸ் தான் வரும். அதுல இந்த செகண்ட் வழி உண்டு. மூணாவது இந்த ட்ரெடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாத ஆட்களுக்கு யூகேல ஒரு சிஸ்டம், யூகேல ஆஸ்திரேலியா கனடாவில் இருக்குது மெச்சூர் ஸ்டூடெண்ட் சொல்லி சொல்லுவோம். 25 வயசுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுக்கும். அவங்களுடைய ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து நல்லா ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க. அதுல நாம ஜேர்னலிசத்துல டிப்ளமா அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா அப்படின்னு இருக்கணும்னு சொல்லிட்டோம்னா அது எந்த விஷயமும் கொஞ்சம் முக்கியம். ஸ்டேட் போர்டு ஒன்றுல இருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டா சரியா, அல்லது ஒரு ஒரு கதிர்காமர் இன்ஸ்டிடியூட் இருக்குதானே, அது இல்லாட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஸ்டடிஸ் இருக்குது, மற்றது நாயக்க சென்டர் இருக்குது. அப்படியான இடங்கள் ரெகக்னைசேஷன் உள்ள இடங்களோட டிப்ளமாண்டால பிரச்சனை இல்லை, அது நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். இங்கிலீஷ் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7 சொல்லி போகும். லெவல் 7, லெவல் 8. லெவல் 3, லெவல் 2 சொல்றது O லெவல், லெவல் 3 A லெவல், லெவல் 4 டிகிரியில ஃபர்ஸ்ட் இயர், லெவல் 5 டிகிரி செகண்ட் இயர், லெவல் 6 டிகிரி தேர்ட் இயர், லெவல் 7 போஸ்ட் கிராஜுவேட், MSc, MA, MBA எல்லாம். அடுத்து வந்து லெவல் 8 PhD. இதுல நாம ஒரு டிப்ளமோட வாரான்னு சொல்லிட்டோம்னா நாங்க அனலைஸ் பண்ணி போட்டு இது எந்த இதுக்கு கீழே QCF சொல்லி சொல்ற இதுல எவ்வளவு ஃபிட் ஆகுது என்று சொல்லி நம்ம டிபெண்ட் பண்ணணும். டிபெண்ட் பண்ணா எடுக்கலாம். மெச்சூர் ஸ்டூடெண்டா இருப்பா இருந்தா அட்மிஷன் எடுக்கலாம். சரியா? சில நேரம் ஐ வில் ரெக்கமெண்ட் ஃபார் them to follow certain course. இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணி கொள்வாங்கன்னு சொல்லி சொன்னாலும் ஒரு 6 months 9 monthsல அந்த குவாலிஃபிகேஷனோட வந்தா நம்ம செய்யக்கூடியது. சரியா?
இதுல மற்ற கடைசியான கேள்வி, நாங்க அதை ட்ரை பண்ணோம். இதுல கணக்கு பிளான் இருக்கு, இந்த சசெக்ஸ் கம்பல்சரி தானே, அது நிறைய பிளான் இருக்கு. அதாவது பிளான் சொல்லிச்சோம்னா இந்த ஸ்ரீலங்காவில் நடக்கிற ஆகப்பெரிய அநியாயம் என்னன்னு சொல்லிச்சோன்னா 99% எஜுகேஷன் லெவல் அப்படி பரப்பிச்சு போட்டு அந்த டிகிரிங்கிற பேப்பர் மட்டும் இல்லை, 90% இல்லை. எப்படியாப்பட்ட இந்தியாவில இருந்து வருவாங்க எதுவுமே சாரி இந்தியாவில் கவ பண்ணிடாத இல்ல, எந்த எந்த போட்டுறாங்க ப்ளீஸ். சாரி வித்ரோ தட் கமெண்ட். ஆனா எனிவே மற்ற நாடுகள்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டோம்னா எல்லாரும் கிராஜுவேட், அவங்க கம்பீட்டன்ஸ் இருக்குதா இல்ல, நம்மளோட கம்பீட்டேஷன் எவ்வளவு கம்பீட்டன்ஸ். கடைசியா அந்த டிகிரி என்ற அந்த பிளாக்கை மட்டும் வச்சுட்டு நடத்துறாங்க. என்ன செய்யணும்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்பீடைட்டட் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வராங்க, அந்த எக்ஸ்டர்னல் அது சொல்லி போட்டு. ஆனா அது ரீச் ஆகுது, ரீச் ஆக வச்சு யூகே சிஸ்டம் படி ஒரு ஆளுக்கு ஒரு டிகிரி லெவல் ஜாப் பண்ணா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்காங்க எல்லாரும் டிகிரி லெவல் ஜாப் தான். டிகிரி லெவல் ஜாப்ல 3 years ஒர்க் பண்ணா அது டிகிரி ஈக்குவல். இதை வச்சு நான் எத்தனை பேருக்கு மாஸ்டர்ஸ் அட்மிஷன் எடுத்து சரியா 3 years வந்து டிகிரி லெவல் ஜாப் அல்லது அந்த டிகிரி லெவல் ஜாப் செய்திருந்தா அது ஒரு டிகிரிக்கு ஈக்குவல். அப்படிதான் யோசிக்கிறேன். ஆனா அந்த ஆன் தி ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ், ஆன் ஹேண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து டிகிரியில கிடைக்கிற ட்ரைனிங்கோட கூடன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்ப நம்மளோட பாப்புலேஷன் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் இந்த எஜுகேஷன் ஃபீல்ட்ல டாப்ல இருக்காங்க, ஆனா டிகிரி இல்லை, அவன் ப்ளே பண்றதுக்கு கூட ரெடி. அப்ப இது ஒரு இன்ஜஸ்டிஸ் ஆன இது. அப்ப இதை நாங்க டெஃபினெட்லி ஃபிளெக்சிபிள் ரிக்வயர்மெண்ட்ஸுக்குள்ளார கொண்டு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் அதை வந்து சொல்லி அதை ரிலீஸ் பண்ணோம்னா கம்போடியா யூனிவர்சிட்டி அது இது மாலாவி அதை பிளாக் பண்றதுக்குரிய சிஸ்டம் தானே. கம்போடியாவை எப்படி நாம ரெகக்னைஸ் பண்றோம்? கம்போடியா காமன்வெல்த் நாடு இருந்தாலும் பரவாயில்ல, அவன் இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம் பரவாயில்லைன்னு சொல்லி அதுவும் இல்லை. அது ஒரு நம்மளை விட குறைஞ்ச ஜிடிபியில் ஒரு நாடு. அந்த நாட்டு யூனிவர்சிட்டியில அப்ளிகேஷன் வந்து சொல்லி போட்டு பேப்பர் அடிச்சு விற்காங்க டிகிரி 3.5 லட்சம் ரூபாய். அப்ப அதை ரெகுலேட் பண்றதுக்குரிய சிஸ்டம் தானே. இந்த விளையாட்டெல்லாம் சேர்த்து நம்ம ஆக்சுவலி நிறைய மலேசியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. டிகிரி அவார்டிங் பவர்ங்கிறத இங்க ஸ்ரீலங்காவில் கடுமையா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கு. பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க கொலிஜியல் சிஸ்டம் நீங்க அதை கொண்டு வரலாம். யூஎஸ்லயும் விளாண்டு இந்தியாவிலையும் விளாண்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும், அதுக்கு கீழே ஆத்தரைஸ் காலேஜஸ் இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி வந்து இவங்களோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணும். எக்ஸாம் ரேண்டம்ல செக் பண்ணுவான், பேப்பர் செட் பண்ணுவான், எல்லாம் செய்வான். சரிதானே? ஆனா அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா ப்ரொடியூஸ் மோர் கிராஜுவேட்ஸ். இந்தியாவிலான செக்டருக்குள்ள நிறைய பேருக்கு நம்ம அந்த குவாலிஃபிகேஷன் கொடுக்குறோம். அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரலாம். அப்படி செய்யறதுக்கு செய்யட்டும் அவங்க, இல்லாட்டி நாம செய்யலாம். இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள ஃபாரின் அப்ளிகேஷன்ல நம்ம வில் டு இட். இன்ஃபார்மல் இதுக்குள்ள ஜேர்னலிசம் இஸ் a very important field. அதே மாதிரி சோஷியல் சொல்றாங்க என்ஜிஓஸ்ல ஃபீல்டு தானே, அது உள்ளார்கள், அது வந்து அடுத்த ஃபீல்ட். சரியா? ரெண்டுலையும் I have very strong visions for them. Inshallah in the coming 5 years we will do it. Right? அதுல எந்த யூனிவர்சிட்டி இல்ல, நாங்க இப்ப ஒரு 500 யூனிவர்சிட்டிஸ் ரெப்ரசென்ட் பண்றோம். யூகேல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 80 யூனிவர்சிட்டி ரெப்ரசென்ட் பண்றோம். அதுல எஸ் 2 விதமான ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஒன்று வந்து கண்ட்ரி பேஸ்ட் சொல்லிங்கன்னா அந்த ரீஜன்ஸை பொறுத்து கொடுத்தாங்க. மற்ற வந்து மெரிட் வந்து இப்போ உதாரணமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சுக்கிறாங்க. மெரிட் வந்து ஹாஃப் முடியாது முடிச்சுக்கிறாங்க.
இஸ்லாமிக் ஃபைனான்ஸ்ல கண்ட்ரியில 5000 பவுன் செய்யலாம். கோர்ஸ் வந்து 5000 பவுன் 10,000 பவுன் அந்த ஃபிகரை தான் நான் போட்டிக்கிறேன். ஸ்காலர்ஷிப் எடுக்கலாம்னு சொல்லி 10,000 பவுண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ்ல. அந்த அந்த இது அந்த பேக்ரவுண்ட் உள்ளாக்குறது அது இருக்கக்கூடிய சரி. அப்ப ஸ்காலர்ஷிப்களுக்கு நம்ம பெஸ்ட், அதுல பிரச்சனை இங்கிறார்கள் யூனிவர்சிட்டி கலர் தெரியா பேசிக்கடி சரிதானே. அப்ப நம்ம அதுல ட்ரை பண்ணி செய்து கொடுக்கலாம். அப்ப சரியா, அப்ப இதோட முடிப்போம் நாம. எனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆக்கல இந்த இதுக்கு கொண்டு வாங்க. இது ஒரு கொமர்ஷியல் வெஞ்சர் தான், நாங்க மறைக்கல, இதுல ப்ராஃபிட் இருக்குது. ஆனா ப்ராஃபிட்டோட மேஜர் பார்ட் வந்து இட்ஸ் சோஷியல் பெனிஃபிட் ஒரு இனிஷியேட்டிவ். சரியா, ஓகே, தேங்க்யூ வெரி மச். அந்த எல்லாத்தையும் I'm handing over to yeah, Assalamu alaikum. Seminar. சனிக்கிழமை 26ஆம் தேதி காலை வேளையிலே காலை 10 மணி தொடக்கம் 1 மணி வரை தங்களை மண்டலத்திலே அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல அன்றைய 26ஆம் தேதி மாலை வேளையிலே அப்படிப்பட்ட அல்லா மண்டலத்திலே மாலை 4 மணி முதல் 7 மணி வரை அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி தொடக்கம் 9 மணி வரை காட்டாஞ்சேரி மாஸ்கேட்டஸிலே அந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல மட்டக்களப்பு பாடம் வகையிலே 29ஆம் தேதி மாலை 3 மணி தொடக்கம் 6 மணி வரை இந்த நிகழ்ச்சிக்கான செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை இந்த நிகழ்வில் வாங்கிய மாணவர்கள் 50 நாடுகளிலே காத்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு வங்கிய வாய்ப்பு உயர்வாக 40 லட்சம் ரூபாய் வரை துறை பரிசீலி திட்டம். அது மாத்திரமல்ல, சிறப்பாக ஒவ்வொரு மாணவர்களே மாணவர்களுக்குரிய அனுமதிக்கான உறுதிக்காரமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகான இறுதியிலே உயர்தர பல்கலைக்கழகங்களினுடைய IELTS கல்வி பெறக்கூடிய தேர்வுகள் இந்த அதிக வாய்ப்புகளை இவர்கள் வழங்குகிறார்கள். நிறுவனத்தால் இந்த நிறுவனங்களை பல்வேறு இலக்குகளை உணர்வுகளுக்கு வழங்கிய இந்த சசெக்ஸ் கேம்பஸ் நிறுவனத்துடைய பரிசாளர் பேராசிரியர் பொறியியலாளர் இந்த சட்டத்தை நன்மைகளை தெரிந்து கொள்கின்றோம். அதேபோல சசெக்ஸ் கேம்பஸ் நிறுவனத்துடைய மாநில பணிப்பாளர் ஷாமில் அவர்கள், அதேபோல சசெக்ஸ் கேம்பஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர் அவர்கள், அதேபோல் மற்றொரு இரண்டு பிராந்தியத்துக்குரிய உரிமையாளர் அவர்கள், அதேபோல் இந்த குறிப்பாக சசெக்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் சார்பிலே கலந்து கொண்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த வகையிலே இதயபூர்வமான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒரு சின்ன கரெக்ஷன் நான் நாட் ப்ரொஃபஸர், ஐம் லெக்சரர். சரியா, யூனிவர்சிட்டி பார்ட் டைம் லெக்சர், அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்லை, நாட் அ ப்ரொஃபஸர். ஸ்டில் இன்ஷால்லா 5 years இந்த சந்தர்ப்பத்தில் இந்த செயலமைப்பை நேரடியாக சமூக உணர்வுகள் வாயிலாக பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால்
எதிர்வருகின்ற 26ஆம் தேதி 27ஆம் தேதி நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல அம்பாறை அதே போல மட்டக்களப்பு மாவட்டங்கள் 2 மாவட்டங்களிலும் 4 இடங்களிலே இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நேரடியாக இந்த செயலமர்வில் கலந்து கொண்டு உங்களுடைய மேல்நிலை விவரங்களை விளக்கங்களை பதிவுகளை புரிந்து கொள்ளலாம் என்று நாம் இந்த சந்தர்ப்பத்தை கேட்டுக் கொள்கின்றோம். குறிப்பாக நேரத்தை செலவழித்து இந்த ஊழல்களாக சந்திப்புக்காக பல விதமான நிறுவனங்களை சேர்ந்த ஊழல்களாளர்கள் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு பெரிய ஏராளமான ஊழல்களாளர்கள் இந்த நிகழ்விலே கொண்டிருக்கிறார்கள். அச்சு ஊழல்களை சேர்ந்தவர்கள், அதே போல இடப்பணிகளை ஊழல்களை சேர்ந்த ஊழல்களாளர்கள், அதே போன்று சமூக ஊழல்களை சேர்ந்த ஊழல்களாளர்கள் இந்த நிகழ்விலே இணைந்திருந்தார்கள். அத்தனை ஊழல்களாளர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலேயே முகமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இலங்கை ஒளிபரப்புக்காக துணை பணிப்பாளர் நாடாளுமன்ற பேச மறிந்த ஒளிபரப்பாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இலங்கை உள்ளாண்மை கூட்டத்தான அதே போல துணையமைப்புடைய அறிவிப்பாளர் இலங்கை ரமேஷ் அவர்கள், இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாரனுடைய செய்தி வாசிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய நசீர் அவர்கள், அதே போன்று இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாரனுடைய அறிவிப்பாளர் அவர்கள், அதே போல லக்ஷ்மி மீடியா பணிப்பாளர் ஒருவர் அமித்ஷார் அவர்கள், அதே போன்று இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாரன் அறிவிப்பாளர் முதல்வர் பக்கத்தினுடைய பணிப்பாளர் மானசரீஸ்வரர் ஊழல்களினாளர் ALM சீனாஸ் அவர்கள், அதே போன்று வீட்டு தொலைக்காட்சியினுடைய பணிப்பாளர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாரன் அறிவிப்பாளர் ஜெனஸ் அவர்கள், அதே போன்று ராஜசபாவினுடைய ஊழல்களாளர் தாரிக் அவர்கள், அதே போன்று தினகரன் ஊழகத்தினுடைய ஊழல்களாளர் பாயின்ஸ் அவர்கள், ஊழகத்தினுடைய ஊழல்களாளர் முஜீப் அவர்கள், அதே போன்று சிரேஷ்ட ஊழல்களாளர் ஊழலர்கள், அதே போன்று ஊழல்களாளர் ஜாங்கீர் அவர்கள், அதே போன்று தமிழ் ஊடகம், அதே போன்று ஸ்லாமிய தொலைக்காட்சி வசந்தத்தினுடைய ஊழல்களாளர் ஜபீர் அவர்கள், சிட்டிசன் மீடியாவினுடைய ஊழல்களாளர் பணிப்பாளர் அவர்கள், அதே போன்று பாத்திமா இஸ்லாமா மற்றும் சந்திரகுமாரி ஆகியோருக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கல்பனை சாய்ந்தவர்கள் சமாஜம் ஆகிய உறவுகளோடு தருகின்ற அறிவிப்பு பணிப்பாளர் உறுதியாளர் மனதுல முடியாது. இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.